पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांतिः। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। नारायणं पद्मभुवं वसिष्ठं शक्तिं च तत्पुत्र पराशरं च व्यासं सुकं गौडपदं महान्तं गोविन्द योगीन्द्रमथास्य शिष्यं श्रीशङ्कराचार्यमथास्य पद्मपादं च हस्तामलकं च शिष्यं तं तोटकं वार्तिककारमन्यानस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ यश्चन्दसां वृषभो विश्वरूपः छन्दोभ्योऽध्यमृतात् सम्बभूव समेन्द्रो मेधया स्पृणोतु अमृतस्य देवधारणो भूयासं शरीरं मे विचर्षणं जिह्वा मे मधुमत्तमां कर्णाभ्यां भूरि विश्रुवं ब्रह्मणः कोशोऽसि मेधया पिहितः श्रुतं मे गोपाय। ॐ शान्ति शान्ति शान्तिः। नारायण 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 नारायण। ॐ यस्य निःश्वसितं वेदाः यो वेदेभ्योऽखिलं जगत् निर्ममेतमहं वन्दे विद्यातीर्थमहेश्वरम्। नारायण नारायण। நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஜீவன் முக்தி விவேகம். ஜீவன் முக்தி விவேகத்துல முதல் பிரகரணம் பிரமாண பிரகரணம். பிரமாண பிரகரணத்துல மூணாவது டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஜீவன் முக்தி ஸ்வரூபம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஜீவன் முக்தி ஸ்வரூபத்தை பற்றி பேசும்போது நேற்று கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்துருக்கோம், எப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சுகங்களுக்கும் காரணம் கர்மமோ. புண்ணிய கர்மங்கள் பண்ணியிருந்தாதான் சுகம் கிடைக்கும், பாப்ப கர்மங்கள் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது துக்கத்தை கொடுக்கும். மனசுல நல்லா கொண்டு வந்துடணும். யோக சூத்திரத்தை சொல்லுது ஜாத்தி ஆயு போகாகா. பிராரப்தம் அப்படின்னு யாராவது கேட்டாங்க அப்படின்னா மனசுக்குள்ள நல்லா வந்துடணும். பிராரப்தம் ஒரு கர்மாவா இருக்காது. நல்லா தெரிஞ்சுங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனசுல ஒரு டிசைட் பண்ணிக்கணும். பிராரப்தம் அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பலன். முந்தின ஜென்மங்கள்ல நம்ம பண்ணப்பட்ட கர்மங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மெச்சூரிட்டி ஆகி இந்த ஜென்மத்தை கொடுத்துருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜென்மத்தில் இருந்து ஆரம்பிச்சு மரணம் பரியந்தம் ஜென்மமும் அதுக்கப்புறம் மரணமும் கூட நடுவில் இருக்கக்கூடிய என்னெல்லாம் சுகதுக்க அனுபவங்கள் இருக்கோ நம்ம ஃபேஸ் பண்ணுறோமோ அது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிராரப்த கர்மான்னு சொல்லப்படும். பிராரப்த கர்ம பலன்.
பிராரப்த கர்மானா நிறைய இடத்துல என்ன ஆயிடுதுன்னா கர்மத்தையும் கர்ம பலனையும் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம். பிராரப்த கர்மான்றதுக்கு அர்த்தம் பிராரப்த கர்ம பலன். இது பலன். இது ஒருத்தர் பாத்தீங்க அப்படின்னா என்கிட்ட ஒர்க் பண்றாரு. ஒர்க் பண்ணிட்டு 1 மாசம் ஒர்க் பண்றாரு. 1 மாசம் ஒர்க் பண்ணிட்டு 31வது நாள் என்கிட்ட சம்பளம் கேட்கிறார். நான் சொல்றேன், ஏப்பா நீ ஒரு 10 நாள் எக்ஸ்ட்ரா வேலை பண்ணு, அதுதான் உன்னுடைய சம்பளம் அப்படின்னு நான் சொன்னா அது பொருந்துமா? ஒரு கர்மத்தோட பலன் ஒரு கர்மமா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சிம்பிள் லாஜிக் நீங்க வச்சுங்க. கர்மத்தினுடைய பலன் கர்மமா இருக்காது. யாராவது பாத்தீங்கன்னா எங்கேயாவது வேலை செய்யறோம், அதுக்கு பலன் இன்னொரு 10 நாள் வேலை செய்யுங்க, அதுதான் உங்களோட சம்பளம்னு சொன்னாங்கன்னா என்ன ஆகும்? அப்படி எங்கேயுமே நம்ம பாக்குறதா இல்லையே. கர்மத்துக்கு பலன் ஒரு சம்பளம் பாத்தீங்கன்னா கொடுத்தாகணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பிராரப்த கர்மம் அப்படின்றது, கர்ம பலன் அப்படின்றது என்னன்னா முந்தின ஜென்மங்கள் அனுபவிக்கப்பட்ட செய்யப்பட்ட புண்ணிய பாப்பங்களோட பலன்தான் பிராரப்தம். அப்ப எங்கேயுமே பாத்தீங்கன்னா பிராரப்தம்ன்ற இடத்துல ஏன் பிராரப்தம் நான் இதை பண்றேன் அப்படின்ற வார்த்தைய எவ்வித காரணத்தை கொண்டு சொல்லாதீங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு சாஸ்திரத்துல நிபுணத்துவம் இல்லை அப்படின்னு அர்த்தமாகும். ஃபர்ஸ்ட் எடுத்தோட மனசுல நல்லா முடிவு பண்ணிக்கணும், கர்மத்தினுடைய பலன் இன்னொரு கர்மமா இருக்காது. கர்மத்தோட பலன் பாத்தீங்கன்னா புண்ணியத்தோட பலன் சுகம், பாப்பத்தோட பலன் துக்கம், இவ்வளவுதான். அதுக்கு ஏத்த மாதிரி இந்த கர்மா பலன் எப்படி வெளியில தெரியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த ஒரு கர்ம பலனும் அதிர்ஷ்டம். மனசுல 2வது வச்சுக்கணும். பிராரப்தம் யாருக்காவது தெரியுமா? எதுவும் தெரியாது, கண்ணுக்கு தெரியவே தெரியாது. எந்த கர்மத்தோட பலனும் சஞ்சிதம் கண்ணுக்கு தெரியாது. எவ்வளவு பேங்க் பேலன்ஸ்ல இருக்கும் தெரியாது. யோகி பிரத்யக்ஷம் அப்படின்னு நம்ம பாத்தீங்கன்னா யோக சூத்திரத்துல பார்த்திருக்கோம். ஜெய்கீஷவ்ய முனிவர் பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்றார், 100 இதை பாத்தீங்கன்னா சர்க்கத்தை சிருஷ்டியை பாக்குறார். தனக்கு எவ்வளவு கர்மாக்கள் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னு பாஸ்ட்ல போய் பாக்குறார். யோகத்தினால பாத்தீங்கன்னா சித்திகள்னால நம்ம பாத்தீங்கன்னா சஞ்சிதத்துல எவ்வளவு இருக்குன்னு பார்க்க முடியும். ஆனா பாத்தீங்கன்னா கடந்து போனதை பார்க்க முடியும். ஆனா சாதாரண மனிதர்களுக்கு அது அதிர்ஷ்டம். கர்மம் பாத்தீங்கன்னா சஞ்சிதமும் பார்க்க முடியாது, பிராரப்தமும் பார்க்க முடியாது. இப்ப நம்ம பண்ணிக்கிட்டு இருக்க இந்த கர்மா இருக்குல்ல, இந்த கர்மத்தை ஒரு அனுமானம் பண்ணலாம். இப்ப நம்ம டே டு லைஃப்ல என்னெல்லாம் கர்மம் பண்ணிட்டு இருக்கோமோ இதெல்லாம் புராணங்களையும் இதிகாசங்களையும் கருட புராணம் மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம், இந்தந்த கர்மம் பண்ணுனா இந்தந்த பலன், இந்தந்த கர்மம் பண்ணா இந்தந்த பலன் அப்படின்னு நம்ம சாஸ்திரங்களை வச்சுக்கிட்டு நம்ம நிர்ணயம் பண்ண முடியும். ஆனா எப்ப கிடைக்கும் யாருக்கும் தெரியும். எந்த தேசம், எந்த காலம், எந்த நிமித்தத்தை வச்சுக்கிட்டு உண்டாகும் இந்த கர்ம பலன்கள் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. அப்போ கர்மனோ ககனாகதிகி அப்படின்னு கீதாச்சாரியார் சொல்றார். கர்மத்தினுடைய போக்கு பாத்தீங்கன்னா அது எப்படி போகும் அப்படின்னு உங்களுக்கோ எனக்கோ யாருக்குமே தெரியாது. அது ஒரு இருட்டறை மாதிரி. இருட்டறைக்குள்ளார இருக்கிற எதுவுமே தெரியாத மாதிரி தான் கர்மா விஷயத்துல ஈஸ்வரன் மட்டும்தான் அறிந்தவர் நம்ம எல்லாத்தோட கர்மத்தையும். இப்ப அதிர்ஷ்டமா இருக்கிறதா இருந்தாலும் நமக்கு பாத்தீங்கன்னா நம்ம பிராரப்தம் எப்படி இருக்கு அப்படின்னு தெரியணும். அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் எப்பவுமே இதை யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நான் பாத்தீங்கன்னா சமைச்சு முடிச்சு என் பிளேட்ல வச்ச மாத்திரத்துல நான் பாத்தீங்கன்னா அப்பப்போ சொல்லிக்கிட்டே இருப்பேன், பிராரப்தம் பரவாயில்லையே, நல்லா போயிட்டு இருக்கேன், நல்ல பிராரப்தமா இருக்கு, கை பக்குவம் நல்லா இருக்கு. கை பாத்தீங்க அப்படின்னா பக்குவம் வரணும் அப்படின்னா என் பிராரப்தம் இருந்தாதான் இந்த கைக்கு பாத்தீங்கன்னா ஒரு பக்குவம் வரும். சமைக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு ரசம் வச்சா கூட வாயில வைக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு என்ன ஆயிடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு 3 மாசம் 4 மாசத்துக்கு நல்லா போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் இந்த கையில பாத்தீங்கன்னா ஏதோ தரித்திரம் வந்துடும், கைப்பக்குவம் போயிடும். என்னதான் மெனக்கெட்டு சமைச்சாலும் என்னாலேயே சாப்பிட முடியாது. என்னடா அது, அப்ப என்ன பிராரப்தம் மோசமா இருக்கு. அப்ப அதனால கைப்பக்குவம் இல்லாம போச்சு. ஒரு காஃபி போட்டாலும் நல்லா இருக்காது, ஒரு ரசம் வச்சாலும் நல்லா இருக்காது. ஏதாவது எந்த வேலையை ஏதாவது அனுபவம் பண்ணணும்னு போனோம் அப்படின்னா அது சரியாவே அமையாது. கோயிலுக்கு போனா சரியா தரிசனம் கிடைக்காது, சமைச்சோனா நல்ல ஃபுட்டு கிடைக்காது, எதுவுமே நல்லாவே அமையாது. அப்ப என்ன அர்த்தம், பிராரப்த கர்மால ஏதோ ஒரு பாப்ப கர்மா பாத்தீங்கன்னா வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதனால நம்மள்கிட்ட பாத்தீங்கன்னா சுகம் அப்ப கிடைக்கிறது இல்லை, துக்கம் கிடைக்குது. அப்படின்னா பிராரப்தத்தை வச்சுக்கிட்டு துக்கம் எப்படி கிடைக்கும்? துக்கமும் கூட பாத்தீங்கன்னா நம்ம செய்யற டே டு லைஃப்ல நம்ம என்னெல்லாம் பண்றோமோ, சாப்பிட்றது, கோயிலுக்கு போறது,
நம்ம வந்து மற்ற மனுஷங்களோட பேசுறது வர்றது, இது மாதிரி விவகாரங்கள் எல்லாம் கெட்டு போய் நமக்கு துக்கம் கிடைக்கும். இதே பிராரப்தம் சுகமா இருந்துச்சு அப்படின்னா இந்த விஷயங்கள்ல இருந்து நமக்கு சுகம் கிடைக்கும். அப்ப சுகம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்க என்ன பண்ணணும்? என்னுடைய புண்ணிய பிராரப்தம் ஆயிட்டு இருக்கு, ஒர்க் ஆயிட்டு இருக்கு. எப்பெல்லாம் துக்கம் கிடைக்குதோ அப்பெல்லாம் துக்க பிராரப்தம் எனக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னு நீங்க டிசைட் பண்ணிக்கலாம். ஒரு சிப்பு காஃபி குடிக்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு எனக்கு வந்து நெயில் கட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா நான் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வெட்டிக்கிறேன். எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 வாட்டி நல்லா வெட்டிக்கிட்டு இருப்பேன். நெயில் கட்டிங் பண்ணும்போது பார்த்து தான் பண்ணுவேன். ஆனா 10 வாட்டி சரியா போயிட்டே இருக்கும். ஆனா என்னைக்கா ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சு நானே என்ன பண்ணிப்பேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வெட்டும் போது சரியா கரெக்டா வெட்டாம கரெக்டா அந்த நகத்தோட கண்ணுல வந்து பாத்தீங்கன்னா இதாகும். நான் பார்த்துதான் வெட்டினீங்க. உங்க கர்மா என்ன பண்ணுது அப்படின்னா துக்க பிராரப்தம் வெளிப்படும் போது வந்து பாத்தீங்கன்னா நீங்களா வந்து பாத்தீங்கன்னா அதை வெட்டுவீங்க. அந்த பிராரப்தம் உங்களுக்கு துக்கம் கொடுக்க ஆரம்பிக்கும். 4 நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா வின்னு ஒரு சைட்ல வந்து அந்த நெகக்கண்ணுல இருக்கிறது பெயின் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இது மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்ப நீங்க இனிமே டிசைட் பண்ணிக்கணும் என்னன்னா, பிராரப்தம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா சுகம் துக்கம் போக அனுபவம். அது வந்து பாத்தீங்கன்னா கொசு கடிக்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு ஹார்ட் அட்டாக் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவுதான் அதிகமான பெயின் அது வரைக்கும். அதே மாதிரி சின்ன பிரீஸ் காத்தை நீங்க அனுபவிக்கிறீங்கனாலும், ஒரு நல்ல ஸ்மெல்ல அனுபவிக்கிறீங்கனாலும், அதுல இருந்து ஆரம்பிச்சு மிகப்பெரிய சுகங்களும் வரைக்கும் தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அனுபவம் பண்றோம்ல மிகப்பெரிய சுகம், அது வரைக்கும் இருக்கிறது எல்லாமே பிராரப்தம். அப்ப பூர்வபக்ஷி கேட்கிறான், அப்ப வந்து இருக்கிறதுலயே பெரிய சுகம் நமக்கு தெரிஞ்சு எது அப்படின்னா மோக்ஷ ஆனந்தம் தான் மிகப்பெரிய பிரம்மானந்தம் அப்படின்னு சொல்லுது. அதுவும் கூட வந்து பாத்தீங்கன்னா புருஷ இதனாலதான் கர்மத்துக்கு உட்பட்டதா அப்படின்னு வரும்போது ஒரு பட்சத்தை எடுத்து பகவத்கீதையோட இதுல இருந்து கொண்டு வாங்க. ஒரு பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து முந்தின ஜென்மங்கள்ல என்ன பண்ணணுமோ அதுதான் இந்த ஜென்மங்களை நம்ம வலுக்கட்டாயமா இழுத்துக்கிட்டு வருதுன்னு 6th சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்றார். பூர்வாபியாசேன தேனைவ கிரியதே யவசோபிசா. முந்தின ஜென்மங்கள்ல நம்ம பண்ண கர்மா நம்மளை வலுக்கட்டாயமா இழுத்துக்கிட்டு வருது. அப்ப போன ஜென்மத்துல எங்க விட்டமோ அந்த இடத்துல இருந்து தான் இந்த ஜென்மத்துல யாத்திரை ஸ்டார்ட் ஆகுது ஸ்பிரிச்சுவல். இந்த ஜென்மத்துல எங்க விடுறோமோ அடுத்த ஜென்மத்துல அங்கிருந்து தான் நம்மளுடைய யாத்திரை ஸ்டார்ட் ஆகும். அதனால பகூனாம் ஜென்மனாம் அந்தே ஞானவான் மாம் பிரபத்யதே வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா சுதுர்லபா. பகூனாம் ஜென்மனாம் அந்தேன்னா நம்ம பண்ற முயற்சிகள் எல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பண்றது மெதுவா இன்க்ரீஸ் ஆகி அது வந்து ஞான சம்ஸ்காரத்தை கொடுத்து ஒரு ஜென்மத்துல வந்து பாத்தீங்கன்னா முடிவான ஜென்மத்துல கடைசி ஜென்மத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜீவன் முக்தியானது நமக்கு கிடைக்கின்றது. அப்ப கேள்வி வரும்போது, அப்ப ஜீவன் முக்தின்றது வந்து கர்மத்துல பிராரப்த கர்மத்துல இருக்கணுமா சாமி அப்படின்னா ஆமா அப்படின்னு ஒரு இது வந்துருக்கு. பிராரப்தத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. ஒவ்வொரு நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா புனர்வசூல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரமண பகவான் வந்து புனர்வசு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அனுஷ நட்சத்திரத்துல மகா பெரியவர். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய மகான்கள் வந்து பாத்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரத்துல பிறந்திருப்பாங்க. அது மாதிரி நட்சத்திரங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு பலன் இருக்கு. இந்த ராசியில பிறந்தவன் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க இந்த பாதத்துல பிறந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு மோட்சம் இருக்கு அப்படின்னு தீர்மானிக்கப்படும். உங்களுக்கு அது பிராரப்தத்தை வசத்துல வச்சுக்கிட்டது. இப்ப உங்களுக்கு கேள்வி வரும், அப்ப பிராரப்தத்துல இருந்தாதான் முக்தி கிடைக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பூர்வபக்ஷி சொல்றான் அப்படி இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியார் சொல்றார், எப்படி வந்து பாத்தீங்கன்னா வாணிபமும் விவசாயமும் எப்படி வந்து பாத்தீங்கன்னா முயற்சினால அடையப்படுதோ. இப்ப நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிராரப்தம் கண்ணுக்கு தெரியாது. இப்போ உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. பிளேடு பக்கிரியா இருந்த வால்மீகிக்கும் தெரியாது, ரத்னாகரனுக்கும் என்னன்னு தெரியாது, அருணகிரிநாதருக்கும் வந்து ஸ்ரீலோலரா இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு தெரியாது. இது மாதிரி பெரியவங்க நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க போய்கிட்டு இருக்க டே டு லைஃப்ல என்ன போயிட்டு இருக்கோ அந்த சமயத்துல அவங்க முக்தி அடைவாங்க, பெரிய மகரிஷி ஆவாங்கன்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாது. யாராவது ரமணர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருந்திருப்பாரா இருக்கும். கோயில் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா திரிசூலியில வந்து பாத்தீங்கன்னா பெரிய கோயில், நல்ல கிரவுண்ட் மாதிரி இருக்கும். பசங்க எல்லாம் என்ன பண்ணிருப்பாங்க, விளையாண்டுட்டு இருந்திருப்பாங்க.
அப்ப யாராவது பார்த்து 16 வயசுலயே இவனுக்கு வந்து ஒரு ஆத்மானுபவம் கிடைக்கும்னு யாருக்காவது அனுமானம் பண்ண முடிஞ்சிருக்குமா? தெரியாது. அவர் வந்து பாத்தீங்கன்னா குகையில வந்து உட்காருவாருன்னு அம்மாக்கே தெரியாது. அவங்க அம்மாக்கே தெரியாது இந்த இந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஞானி புருஷர் ஆவார்னு அவங்க அம்மாக்கே தெரியாது. அப்போ ஒருத்தரோட லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பிராரப்த கர்மா கண்ணுக்கு தெரியாதது அதிர்ஷ்டம். அந்த அதிர்ஷ்டமா இருந்தாலும் அது எப்படி வெளிப்படும் பிராரப்த கர்மா அப்படின்னா, ஒரு புருஷ முயற்சியினால ஒரு நிமித்தம் உண்டாகுது. நிமித்தம் எது? ஒரு கிருஷி, ஒரு விவசாயம் பண்றோம். அந்த விவசாயத்தை நல்லா ஒர்க் அவுட் பண்றான்னு வச்சுங்க. அப்ப என்ன ஆகும்? உங்க பிராரப்த பலம் அந்த இடத்துல ஒர்க் அவுட் ஆகி உங்களுக்கு நல்ல லாபத்தையும் சுகத்தையும் கொடுக்கும். பிராரப்தம் வெளிப்படுறதுக்கு உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா, ஏதோ ஒரு நிமித்தம் இருக்கணும். எனக்கு சுக பிராரப்தம் இருக்கணும் அப்படின்னா, எனக்கு ஒரு நல்ல தயிர் சாதம் கிடைச்சது அப்படின்னா சுக பிராரப்தம் நல்ல ஆனந்தமா இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். அப்ப தயிர் சாதம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சுகத்தை கொடுக்கறதுக்கு ஒரு நிமித்தம். தயிர் சாதம் இல்லை அப்படின்னா, நார்த் இந்தியாலாம் பாத்தீங்க அப்படின்னா அலைஞ்சிருக்கணும். நார்த் இந்தியா யாத்திரை போனீங்கன்னா உங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா வெறையா சாதம் கிடைக்கும். அவள் மாதிரி இருக்கும். தயிரே கிடைக்காது. தயிர் தனியாக கிடைக்கும், சாதம் தனியாக கிடைக்கும். எங்கேயுமே தயிர் கர்ட் ரைஸ்ன்னு கேட்டிங்கன்னா எங்கேயுமே கர்ட் ரைஸே கிடைக்காது. ரொம்ப ஏங்கி போயிடும். நார்த் இந்தியா போனால் தயிர் சாதத்துக்கு ஏங்கி போயிடணும். ஒரு ஆஃப்டர் ஆல் ஒரு தயிர் சாதம் கிடைக்காது உங்களுக்கு. அது மாதிரி நிலைமையெல்லாம் இருக்கு. ஒரு நல்ல சாம்பார் கிடைக்காது. அதே தமிழ்நாட்டில் வந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் கிடைக்குது, ஆனந்தமா இருக்கே அப்படின்னா. அப்ப நிமித்தம் ஒரு ஒரு தயிர் சாதமோ, ஒரு வந்து பாத்தீங்கன்னா வேற ஏதாவது ஒரு நிமித்தம், ஒரு விவசாயமோ இல்ல ஒரு ஹோமமோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸோ, இதெல்லாத்தையும் நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணினீங்க அப்படின்னா அதை சம்பாதிக்கிறீங்கன்னு வச்சுங்க. அதை சம்பாதிக்கிறது மூலமா அந்த நிமித்தத்தை கொண்டு உங்களுக்கு சுகமும் துக்கமும் பிராப்தியாகும். அப்ப பிராரப்தம் கண்ணுக்கு தெரியாமல் இருந்தாலும் கூட அது வெளிப்படுறதுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிமித்தம். ஆயிடுச்சா? அப்ப அந்த நிமித்தம் வந்து பாத்தீங்கன்னா பல விதங்கள்ல இருக்கு. இப்ப நம்ம எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா உலக மக்கள்லாம் நம்ம நிமித்தத்தை சம்பாதிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கோம். பணமா இருக்கட்டும், பதவியா இருக்கட்டும், இல்ல வந்து பாத்தீங்கன்னா சொந்த பந்தங்களா இருக்கட்டும், உறவுகளா இருக்கட்டும், எல்லாம் நம்ம சேர்க்கறது எல்லாம் உன்னை தேடி ஓடிக்கிட்டே இருக்கிறது எது அப்படின்னா, நமக்கு யாருக்குமே கர்மா தெரியாது. நம்ம பிராரப்தம் என்னன்னே தெரியாது. உங்களுக்கு என்னன்னே தெரியாம வந்து பாத்தீங்கன்னா ஓடி 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 இந்த நிமித்தங்களை நம்ம என்ன பண்றோம்? கிரியேட் பண்றோம். முயற்சி பண்றோமா? தர்மம், அர்த்தம், காமம், இந்த 3 விஷயங்களையும் நம்ம தேடி ஓடி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அது மூலமா அந்த நிமித்தம் கிரியேட் ஆகுது. அந்த நிமித்தத்து மூலமா நமக்கு வந்து பிராரப்த கர்மம் பலனா வந்து பாத்தீங்கன்னா சுக பிராரப்தமா துக்க பிராரப்தமா வருது. ஒருத்தர் நல்ல கல்யாணம் பண்ணும் போது என்கிட்ட சொன்னார். என்னன்னு கேட்டீங்கன்னா, சுவாமி லவ் மேரேஜ் பண்ற சுவாமி அப்படின்னு பண்ணார். கடைசியில வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிரியமா இருந்தாங்க. அந்த லவ்வர்ஸா இருக்கும் போது கணவன் மனைவி ஆனதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா என் லைஃபே மாறி போச்சு சாமி அப்படின்னு எங்களுக்கெல்லாம் ட்ரீட்லாம் வச்சுட்டு போனார். சாதுக்களுக்கெல்லாம் நல்ல ஒரு பண்டாராவை வச்சுட்டு ஆனந்தமா போய் மேரேஜும் பண்ணிக்கிட்டு 6 மாசம் 1 வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரே எலியும் பூனையும் ஆகிவிட்டாங்க. எலியும் பூனையுமா எப்படி லைஃப் வந்து பாத்தீங்கன்னா மாறி போச்சு. இந்த மனைவி கட்டினா கடைசி வரைக்கும் வந்து நான் வந்து ஆனந்தமா இருப்பேன்னு இந்த பையனும், இந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா என் மாமா மாமான்ட்டு வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி மாமா மாமான்னு சொல்லிட்டு இருந்தவங்க கடைசியில வந்து பாத்தீங்கன்னா டைவர்ஸ் வேணும் அப்படின்னு நிக்கிறாங்க. நான் எவ்வளவோ வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணி பார்த்தேன், கவுன்சிலிங்ல ஒன்றும் நடக்கவே இல்லை. அப்ப என்ன ஆகி போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்களுக்கு தெரியவே தெரியாது மேரேஜ் பண்ணதுக்கு பிறகு அந்த ஒய்ஃபோ அந்த ஹஸ்பண்ட் மூலமா எனக்கு சுகம் கிடைக்கல, துக்கம் தான் கிடைக்குது அப்படின்னு முன்னாடி தெரிஞ்சிருந்தா என்ன பண்ணிருப்பாங்க? மேரேஜே பண்ணிருக்க மாட்டாங்க. அப்ப நம்ம எல்லாரும் ஒவ்வொரு காரியத்தை பண்றோம், நமக்கு தெரியவே தெரியாது. இந்த பண்ற கர்மா சுகத்தை கொடுக்கும் துக்கத்தை கொடுக்கும்னு யாருக்குமே தெரியாது. அதே நேரத்துல உங்களுக்கு பிராரப்தம் சுக பிராரப்தமா இருந்தா சூப்பர் மேரேஜ் அமைஞ்சிரும், லைஃப் லாங் ஆனந்தமா இருப்பீங்க. அப்ப மேரேஜ் வந்து பாத்தீங்கன்னா சில பேருக்கு சுகத்தை கொடுக்கறதாவும் இருக்கு, சில பேருக்கு துக்கத்தை கொடுக்கறதாவும் ஆயிடுது. குழந்தை பிறக்காமே இருந்திருக்கலாமே அப்படின்னு சொன்னவங்களாம் என் காதுல இப்ப கூட அப்பப்ப பாப்பேன் நான். ஐயோ எனக்கு குழந்தையே பிறக்காம இருந்திருக்கலாம், நான் மலடியாவே இருந்திருக்கலாம் போல இருக்கு. இந்த குழந்தைங்க பிறந்து என் பையன் வந்து படுத்துற பாடு அவ்வளோ படுத்துறான் அப்படின்னு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா சில பேருக்கு குழந்தை பிறந்தா சுகம், சில பேருக்கு பிறந்த குழந்தையே துக்கம். அப்ப நமக்கு எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முடிவுக்கு வந்துருங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்க கர்மா சுகத்தையும் துக்கத்தையும் கொடுப்பதற்கு ஒரு நிமித்தத்தை எதிர்பார்த்து இருக்கிறது. கர்மா அதிர்ஷ்டம், ஆனா நிமித்தம் திருஷ்டம். இந்த நிமித்தமா இருக்கக்கூடியதுதான் காரு, பங்களா, பதவி, மனைவி, மக்கள்,
இந்த உலகத்துல இருக்கிற எல்லாம் நிமித்தம். அந்த நிமித்தத்தை நம்ம எப்படி பண்றோம்? புருஷார்த்தத்தினாலதான் சம்பாதிக்கிறோம். அந்த புருஷார்த்தத்திலிருந்து நமக்கு சுகமும் துக்கமும் கிடைக்கின்றது. அப்போ ஒரு நல்ல ஒரு லைன் இதுக்கு வந்துருங்க. கர்மா அதிர்ஷ்டம். கர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா பிராரப்த கர்மத்தை வெளிப்படுத்துறதுக்கு நிமித்தம் வேணும். அந்த நிமித்தத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா உணவுல இருந்து எல்லா விஷயங்களையும் அடைகின்றோம். அதுல இருந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பிராரப்தம், புண்ணிய பிராரப்தம் இருந்தா சுகம் கிடைக்குது, பாப்ப பிராரப்தம் இருந்துச்சுன்னா துக்கம் கிடைக்கிறது. அதனால இதே மாதிரி வச்சுங்க. அப்போ அதனால முயற்சி தேவைப்படுது இல்ல, அதே மாதிரி எப்படி வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் இருக்கோ, நான் என்ன பண்றேன், நான் ஒரு புதுசா ஒரு காட் வாங்கி டெரஸ்ல நல்லா போட்டு, இப்ப வெயில் காலத்துல படுக்கிறதுக்காக ஒரு டெரஸ் வாங்கி டெரஸ்ல போட்டு நல்லா மேல ஃபேன் போட்டிருக்கேன், ஓப்பன் ஏர் கிடைக்குது, நல்ல ஒரு கொசு வலையை கட்டி ஆனந்தமா தூங்குங்க. இதை வந்து பிளான் பண்ணி நான் வந்து பண்ணேன்னு வச்சுக்கோங்க. இப்போ டெய்லி வெளியில படுக்கிறேன், உள்ள வீட்டுக்குள்ள படுக்க முடியாது, அவ்வளோ ஹீட் இருக்கு. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் சுகமாக தானே இருக்கணும். நிமித்தம் என்னது? கொசு வலை நிமித்தம், கொசு கடிக்காது. அதுக்கப்புறம் ஃபேனு நிமித்தம், ஃபேன் இருக்கிறதுனால காற்று வரும். அப்புறம் ஓப்பன் பிளேஸு, நல்ல டெரஸில் வந்து படுக்கிறதுனால ஆனந்தமாக இருக்கும். அப்படி தானே நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 4 நாள் நல்லா தூங்கிக்கிட்டே இருந்தேன். நேற்றுலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொட்டை கொட்டை முடிச்சுக்கிட்டே இருந்தேன். ஏன்னா காற்றே இல்லை. சுற்றி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் அசைவே இல்லை. ஒரு 1:30 மணிக்கு முழிப்பு வந்துச்சு. முழிப்பு வந்து பார்த்தா அப்படியே ஸ்வெட்டிங் ஆகிருக்கேன் நான். என்னன்னு பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இலை கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அசைவு கூட இல்லை. அப்படியே காற்றெல்லாம் அப்படியே எதுவுமே இல்லாமல். இப்போ நான் என்ன சொல்லுவேன், நிமித்தம் ஃபெயிலியர் ஆகிடுச்சா என்னது? ஆமாம், நல்ல டெரஸில் காற்று போட்டிருக்கேன், கீழேருந்து பூமியிலேருந்து ஹீட் வராது, மேலே ஃபேன் ஓடுது, சூப்பர் ஓப்பன் ஏர் இருக்குது அப்படின்னு போட்டேன். கொசு வலையில் கொசு கடிக்கல, அது தூங்க வேண்டியது தானே, நல்லா ஆனந்தமாக தூங்க வேண்டியது தானே. ஏன் அப்படின்னா இப்போ நேற்று நல்லா தூங்கினேன், ஏன் முந்தா நேற்று தூங்கலை? அதுக்கு முந்தின நாள் நல்லா தூங்கினேன், ஏன் முந்தா நேற்று தூங்கலை? அப்படின்னா பிராரப்தம், தேச கால நிமித்தம் 3 வச்சுக்கோங்க. பிராரப்தம் எப்படி வெளிப்படும் அப்படின்னு கேட்கும் போது, ஒரு கர்மா வெளிப்பட்டு சுகதுக்கத்தை கொடுக்கறதுக்கு தேசம், அதுக்கப்புறம் காலம், அதுக்கப்புறம் நிமித்தம், இந்த 3 ஒன்று கூடி வரணும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா நிமித்தம் இருந்து தேசம் காலம் இல்லைனாலும் வராது. அப்போ ஒரு நிமித்தம் வந்து பாத்தீங்கன்னா இந்த நிமித்தம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு ஒரு நல்ல தூக்கம் வரணும்ன்ற ஒரு நிமித்தம், அது மூலமா தான் எனக்கு சுகம் கிடைக்கணும். ஆனா அந்த நிமித்தம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி வரும்? எந்த தேசத்துல எந்த காலத்துல சம்பவிக்குமோ அந்த காலத்துல தான் சம்பவிக்கும், அந்த தேசத்துல தான் சம்பவிக்கும், அதுக்கு அந்நியமா வேற சம்பவிக்க முடியாது. அப்போ ஒரு பிராரப்த கர்மா தேச கால நிமித்தத்தை வைத்து கொண்டு வெளிப்படுகின்றது. அப்படி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த பிராரப்தத்தோட வேற ஒரு ஃபார்ம் தான் என்னன்னு கேட்டீங்கன்னா, மெதுவா 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 புண்ணிய கர்மாக்களை பண்ணி பண்ணி இந்த ஞான அபியாசங்களுக்கு முயற்சி பண்ணி சிரவணம், மனனம், நிதித்தியாசனம்னு பெரிய முயற்சி பண்றோம். 4வது புருஷார்த்தமா இருக்கிற இந்த கர்மத்துக்கு பண்ணி 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 நிறைய சுவாத்தியாயம் பண்றோம், கஷ்டப்பட்டு நிறைய அபியாசங்கள் பண்றோம். இதெல்லாம் பண்ணி மெதுவா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜென்மத்துல நமக்கு என்ன உண்டாகுது? மோட்சம் கடைசி ஜென்மத்துல உண்டாகுது. அப்ப கடைசி ஜென்மத்துல உண்டாகுதுன்னா அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? புருஷார்த்தத்தை நிறைய ஸ்பெண்ட் பண்றீங்க, அதிகமா அதிகமா இன்னும் அதிகம் எஃபோர்ட் போட போட போட. இது அப்படியே பகவத்கீதையில வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் 6வது சாப்டர்ல சொல்லும் போது சொல்றாரு, பிரயத்னாதியதமானஸ்து அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா 6வது அத்தியாயத்துல சொல்றாரு. முன்னாடி ஜென்மத்தை காட்டிலும் அவன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னும் அதிகமா வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னும் முயற்சியை அதிகம் செய்கின்றான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 45:6:45 வந்து பாத்தீங்கன்னா அவர் சொல்றார், பிரயத்னாத்யதமானஸ்து யோகி சம்சுத்தி கில்பிஷா அநேக ஜென்ம சம்சித்தக ததோயாதி பராம் கதிம். அதுல சொல்றார் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முழு முயற்சியோட வந்து பாத்தீங்கன்னா ஒரு எஃபோர்ட் வந்து பாத்தீங்கன்னா பண்றான். நீங்க பூர்வாபியாசத்தை வந்து பாத்தீங்கன்னா பண்ணும்போது என்ன இருக்கு அப்படின்னா 43 வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் அதே மாதிரி சொல்லுது. 43:6:43 சொல்றாரு, தத்திரதம் புத்தி சம்யோகம் லபத்தே பௌர்வதேகிகம் யததேச்ச ததோ பூயஹ. ரொம்ப முக்கியமான வார்த்தை, யததேச்ச ததோ பூயஹ. முந்தின ஜென்மத்துல நீங்க என்ன அபியாசம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்களோ அந்த அபியாசத்தோட வாசனைய இந்த ஜென்மத்துல பகவான் கொடுக்கிறார், கனெக்ட் பண்ணி வைக்கிறார். அது வந்து பாத்தீங்கன்னா சில பேருக்கு 15 வயசுலயும் கனெக்ட் ஆயிடும்,
சில பேருக்கு வந்து உங்களோட கர்மா பலன் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஏதாவது இருந்துச்சுன்னா 30 வயசுலயே ஆகும். சில சமயம் 70 வயசுலயே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு பூர்வ வாசனை வந்துடலாம். அப்படி பூர்வ வாசனை வந்த பிறகு நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, முந்தின ஜென்மத்துல என்ன எஃபோர்ட் போட்டீங்களோ எதத்தேச்ச ததோ பூயா, எவ்வளோ எஃபோர்ட் நீங்க போட்டீங்களோ அதை காட்டிலும் அதிகமான முயற்சி செய்கின்றான். எதுக்காக? இந்த மோட்சத்தை அடையிறதுக்காக. சம்சித்தவ் குருநந்தன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்ற. அப்போ அவன் வந்து பாத்தீங்கன்னா முயற்சி வந்து பாத்தீங்கன்னா அதிகமா பண்றான். அப்ப நல்லா தெரிஞ்சுக்கணும், நம்ம பண்ற முயற்சியினால தான் எப்படி வந்து பாத்தீங்கன்னா வாணிபத்திலையும் விவசாயத்திலையும் ஒருத்தன் லாபம் பார்க்கிறானோ அதே மாதிரி மோட்சத்திலையும் என்ன பண்றான், முயற்சி பண்றான். முயற்சி பண்ண 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 அதுதான் ஒரு பிராரப்தமா மாறுது. அப்ப பிராரப்தம் பிராரப்தம் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா முயற்சி தான் ஃபியூச்சர்ல அது என்ன பிராரப்தமா பரிணமிக்கும். பிராரப்தம்ன்றது வானத்திலிருந்து வரல, நம்ம பண்ண கர்மா தான் பிராரப்தமா மாறுது. இப்ப நம்ம கேள்வி கேட்கிறோம், பிராரப்தம் முயற்சி இல்லாம ஒரு பிராரப்தம் இருக்குமா அப்படின்னா இருக்கவே இருக்காது. நம்ம ஏதோ பண்ண கர்மா தான் இப்ப பிராரப்தம். இப்ப பண்ற முயற்சி தான் அடுத்த ஜென்மத்துல வந்து பாத்தீங்கன்னா பிராரப்தம் ஆகுது. அப்ப யோகத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க நல்லா யோக அபியாசம் பண்ணுனீங்க அப்படின்னா இப்ப பண்ற யோக அபியாசம் ஞான அபியாசங்கள் உங்களுக்கு என்ன ஆகுது, அடுத்த பிராரப்தத்தை உத்தமமான பிராரப்தத்தை உண்டு பண்ணி மோட்சத்தை கொடுக்குது. அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பிராரப்தத்துக்கு வந்து எப்படி முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா புருஷ பிரயத்தனத்தினால பிராரப்தமோ அதே மாதிரி தான் மோட்சமும் கூட வந்து பாத்தீங்கன்னா ஜீவன் முக்தியும் கூட உங்களுடைய புருஷ பிரயத்தனத்தினாலதான் அமையும் வச்சுக்கணும். ஆமா. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் நேத்து பாடம் முடிகிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சொன்னோம், எங்கேயாவது மோட்சத்துல ஒருத்தர் ஒரு வாணிபம்னு எடுத்துங்களேன். ஒரு வாணிபத்துல வந்து பாத்தீங்கன்னா வாணிபத்திலேயோ இல்ல வந்து கிருஷி, இங்க சொல்லியிருக்கிறது 65வது பேஜ்ல சொல்லியிருக்கிறது கிருஷி. முதல்ல மேல பாருங்க என்ன சொல்லியிருக்குன்னா, ஒருத்தன் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிருஷியில வந்து ஈடுபட்டிருக்கான், விவசாயத்துல ஈடுபட்டிருக்கான், நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கான். நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணி கூட வந்து பாத்தீங்கன்னா பலன் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கு முன்னாடி ஒண்ணு மழை பெய்யாம போயிடுச்சு, இல்லைன்னா அதிவிருஷ்டியாய் அதிகமான மழை பெஞ்சு எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடுச்சு. இல்லை அப்படின்னா விவசாயம் பண்ணி வண்டியில ஏற்றிட்டு போகும்போது ஆக்சிடென்ட் ஆகி வண்டி கவுந்து போச்சு, எல்லா சரக்கும் வீணாகி போச்சு. இல்லைன்னா மார்க்கெட்ல ரேட்டு கிடைக்கல. ஏதோ ஒரு நிமித்தம் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து இவன் ஹார்ட் ஒர்க் பண்ணி கூட இவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா லாபம் கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம். அப்படின்னா விவசாயம் பண்ணியிருக்கானே சுவாமி, முயற்சி பண்ணியிருக்கானே அப்படின்னும் போது நீங்க அந்த இடத்துல ஒரு கல்பனை பண்ண வேண்டும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியார் சொல்றாரு, தச்ச பிரபலம் கர்ம, அந்த இடத்துல என்ன பண்ணணும், தத்திர பிரபலேன கர்மாந்தரேன பிரதிபந்தக கல்பனியா. அப்ப பலன் முயற்சி பண்ணியும் பலன் கிடைக்கல அப்படின்னா அந்த இடத்துல பிரபலமான ஒரு கர்மா, பிரபலம் நல்ல பலமான கர்மாக்கு பேரு பிரபல கர்மான்னு பேரு. அதுக்கு பேரு பிரபல பிராரப்தம். இந்த ஜென்மத்துல உண்டாச்சுன்னா பிரபல பிராரப்தம். அந்த பிரபல பிராரப்த கர்மம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தேசத்துல இந்த காலத்துல உங்களுக்கு துக்கம் சம்பவிக்கணும். இந்த டிசம்பர் இந்த மே மாசம் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா லாஸ் ஆகணும், எனக்கு ஒரு துக்கம் கிடைக்கணும். துக்கம் கிடைக்கிறதுக்கு எப்படி ஈஸியா கிடைச்சிருமா? நிமித்தம் வேணும் இல்ல? துக்கம் கிடைக்கணும்னா ஒரு நிமித்தம் வேணும். ஒரு விவசாயிக்கு நிமித்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா விவசாயி. ஒரு பிசினஸ் மேனுக்கு நிமித்தம் என்ன? பிசினஸ். இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நிமித்தம் இருக்கு. அது மூலமா தான் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா துக்கம் வந்து பாத்தீங்கன்னா லாஸை கிரியேட் பண்ணி ஒரு துக்கத்தை கொடுக்கும். அதே சுக பிராரப்தம் இருந்துச்சு அப்படின்னா அதே பிசினஸும் அதே விவசாயமும் நல்ல லாபத்தை கொடுத்து உங்களுக்கு சுகத்தை கொடுக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணணும், நம்ம நினைச்ச பலன் எங்கெல்லாம் கிடைக்கலையோ அங்கெல்லாம் முயற்சி பண்ணியும் கிடைக்காத இடத்துல ஒரு பிரபல பிராரப்தம் உண்டாயிருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சுக்கங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா சமைப்பேன் நிறைய பேருக்கு. நான் முன்னாடி காலத்துல வந்து பாத்தீங்கன்னா சாதுக்களுக்கு நிறைய பேருக்கு பண்ணுவேன். ஒரு 10 பேர், நான் குறைஞ்சபட்சம் ஒரு நாங்க எல்லாம் ஃபீஸ்டா உட்காந்து சாதுக்கள் எல்லாம் பாடம் படிச்சு ஒரு 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி எல்லாம் சேர்ந்து சாப்பிடுவோம். நான் என்ன பண்ணுவேன், காலையில இருந்தே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 மணில இருந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன். 11 மணிக்கு சாப்பிடணுமே, நிறைய ஐட்டம்லாம் பண்ணுவேன். அப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எல்லாம் தெரியும். என்னன்னு கேட்டீங்கன்னா கலெக்டிவ் பிராரப்தம்னு சொல்றோம்ல, சமஷ்டி பிராரப்தம்னு பேர். ஒருத்தருக்கு சமைக்கும் போது ஒருத்தரோட பிராரப்தம் மட்டும் இருக்கும். நான் ஒரு 15-20 பேர் நாங்கள் சாப்பிட்றோம் அப்படின்னும் போது அதில் ஒரு 10 பேருக்காவது மினிமம்
நல்ல போக பிராரப்தம் இருந்தாதான் அந்த ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணுற ஃபுட்டு நல்லா இருக்கும். நீங்கள் 10 பேருக்கு மேலே வந்து உங்களுக்கு துக்க பிராரப்தம் வருதுன்னு வச்சுங்க, நீங்கள் மேக் பண்ணுவீங்க, உளுந்து உளுந்து நல்லா பண்ணுவீங்க. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே வாயிலே வைக்க வராது. என்னடா அது இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ நமக்கு நான் நல்லா தெரியும் என்னன்னா, எவ்வளோ பேர் நான் பார்ப்பேன். நான் நிறைய வாட்ச் பண்ணிட்டு வந்தேனே, நான் வந்து பார்ப்பேன் எத்தனை பேர் இருக்காங்க, ஒருத்தரோட டே டு லைஃப்பில் அவங்களுக்கு எவ்வளோ சுகம் இருக்குது, எவ்வளோ துக்கம் இருக்குன்னு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருப்பேன். நிறைய பேரோட சாதுக்களோட பிராரப்தத்தில் சுக பிராரப்தமே இருக்காது. ரொம்ப கம்மியாக தான் சுக பிராரப்தம் இருக்கும். இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுக பிராரப்தம் இருக்கும். என்ன மாதிரி ஒரு 2-3 பேருக்குலாம் நல்ல சுக பிராரப்தம் இருக்கும். எங்கே போனாலும் சுகம் கிடைக்கும். ஆமாம், பிரபோதா, நான் ஒரு 4-5 பேர் இருக்கோம். நாங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிரபோதான்னு என் கூட என்னோட சிஷ்யர் இருக்கார். நானும் அவரும் இருந்தோம் அப்படின்னா மற்றவங்களுக்குலாம் நல்லது கிடைக்கும். ஏன்னா எங்கள் பிராரப்தம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங். ஃபுட்டு விஷயத்தில் ஒரு 2 பேர் 3 பேரோட பிராரப்தம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ எங்களோட பிராரப்தம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் எங்களை வச்சுக்கிட்டு எங்களோட சேர்ந்து இருக்கிறவங்களுக்கும் நல்ல பிராரப்தம் கிடைக்கும். இதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேருக்கு மேலே வந்து துக்க பிராரப்தம் இருக்கிறவங்க வந்துட்டாங்க அப்படின்னா, அப்போ நீங்கள் என்னதான் முயற்சி பண்ணாலும் என்ன ஆகாது, சுகம் கிடைக்கவே கிடைக்காது. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா, எந்த கர்மா பண்ணும்போது ஒரு காஃபி போடும்போது கூட யாரோ வந்தாங்கன்னா காஃபி போடும்போது கூட இவங்க பிராரப்தம் எப்படி இருக்கோ அப்படின்னா ஒரு காஃபியே கிடைக்கும். ஆனால் நான் பண்ணுறது எப்படி பண்ணுவேன் அப்படின்னா, நான் எப்பவும் போல எவ்வளோ முயற்சி பண்ணி நல்லா பண்ண முடியுமோ அப்படிதான் பண்ணுவேன். ஆனால் அது நல்லா ஆகணுமா கெட்டு போகணுமான்றது வந்து பார்த்தீங்கன்னா யாரோட கையில் இருக்கு, அவங்களோட பிராரப்த கர்மத்தில் இருக்கு. ஒரு காஃபியிலிருந்து ஆரம்பிச்சு உலகத்தில் இருக்கிற சர்வ விஷயங்களுக்கும் இதை கல்பனா பண்ணிக்க வேண்டும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரபல பிராரப்தம் அப்படின்னு ஒன்று சொல்லிட்டோம். அப்போ 3 விதமான பிராரப்தத்தை சொல்கிறோம். என்ன பிராரப்தம்? திருப்தி தீபம் அப்படின்னு ஒன்று இருக்கு. பஞ்சதசி திருப்தி தீபம் 150க்கு மேலே இருக்கிற ஸ்லோகங்களை பக்கத்தில் எழுதிக்க. 150லேருந்து இருக்கிற ஸ்லோகங்கள் எல்லாமே 3 விதமான பிராரப்தத்தை சொல்லுது. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வ இச்சா பிராரப்தம், 2வது வந்து பர இச்சா பிராரப்தம், 3 வந்து பார்த்தீங்கன்னா அனிச்சா பிராரப்தம்னு பேர். ஸ்வ இச்சை அப்படின்னா நானே விரும்பி நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே போகணும்னு நினைக்கிறேன், நான் போகிறேன், அங்கே சுகமும் கிடைக்கலாம் துக்கமும் கிடைக்கலாம். என்னோட இச்சையினால நான் போகிறேன், என்னோட இச்சையினால நான் ஒன்றை பண்ணுறேன். அதுக்கு பேர் ஸ்வ இச்ச பிராரப்தம்னு பேர். அப்போ அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பர இச்சா அப்படின்னா எனக்கு விருப்பம் இல்லைனாலும் கூட என்னோட சுற்றி இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஒய்ஃபுக்காகவோ என்னோட சில்ட்ரன்ஸ்க்காகவோ என்னோட ஹஸ்பண்டுக்காகவோ இல்லை என்னோட பிரதர்ஸ்க்காகவோ என்னோட அப்பா அம்மாக்காகவோ என்னோட நண்பர்களுக்காகவோ இல்லை என்னோட நெய்பர்ஸ்க்காகவோ நான் ஒரு காரியத்தை பண்ணுறேன்னு வச்சுங்க. அப்போ எனக்கு தேவையில்லை, ஆனால் அவங்களுக்காக அவங்க ஏவுதல்னால நான் பண்ணுறேன் அப்படின்னும் போது அதனால எனக்கு சுகமும் கிடைக்கலாம், அதனால எனக்கு துக்கமும் கிடைக்கலாம். அதுக்கு பேர் பரைச்சா பிராரப்தம்னு பேர், பரேச்சான்னு பேர். இதுக்கப்புறம் அனிச்சான்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அனிச்சான்றதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிராரப்தத்தில் இருக்கிறது வாஸ்தவ பிரபல பிராரப்தம் நம்ம சொல்கிறோம்ல, அது விதின்னு நம்ம சொல்கிறோம். அந்த விதி வந்து பார்த்தீங்கன்னா யாராலையும் மாற்ற முடியாத ஒரு விதி இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வர நியத்தின்னு நம்ம சொல்கிறோம். விதி வலிய வந்து ஊட்டும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது வந்து அனிச்சா. அனிச்சாவை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண முடியாது, அனிச்சாதான் ஈஸ்வர இச்சான்னு பேர். இதை தான் நம்ம என்ன பண்ணுறோம், நான் உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் வந்து அதிகமாக சொல்கிறது ஈஸ்வர இச்சா நடக்கட்டும், ஈஸ்வர இச்சா நடக்கட்டும் அப்படின்னு நான் சொல்கிறோம்ல. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% ஒருத்தன் பகவானையே சார்ந்து இருக்கான் அப்படின்னா அவனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு இச்சை தான் வரும். என்னன்னா ஈஸ்வர இச்சா இது நடக்கும் நான் வெறும் இன்ஸ்ட்ருமெண்ட் அவ்வளோதான் அப்படின்ட்டு பகவானோட இடத்துலையே எல்லாத்தையும் போடுறது. அது வந்து பார்த்தீங்கன்னா அனிச்சா பிராரப்தத்தையே கொண்டு வர்றது லைஃப்பில். இப்போ நீங்கள் எல்லாம் மோட்சத்தில் இருக்கீங்க அப்படின்னா என்னெல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல நல்லா முடிவு பண்ணிங்க. உங்களுக்கு இப்போ நான் சாஸ்திரம் சொல்லி கொடுக்குறேன். உங்கள் புருஷார்த்தம் எதில் இருக்கணும், உங்களுக்கு இச்சை எதில் வரணும் அப்படின்னா நான் மோட்சம் அடையணும். இந்த இச்சை தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரணும். ஆத்ம காமம் அப்படின்னு பேர். நீங்கள் இச்சைப்படுறது என்ன பண்ணணும், நல்ல சுவாத்தியாயத்தை பண்ணணும். இப்போ அதான் உங்களுக்கு இருக்கும். நான் நல்ல சுவாத்தியாயத்தை பண்ணணும், நல்ல ஜபத்தை பண்ணணும், நல்ல தபஸை பண்ணணும், எப்படியாவது இந்த கிரந்தங்களை நல்லபடியாக படித்து முடிக்கணும், பிரஸ்தானத்திரத்தை எனக்கு சிரவணம் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு இச்சை வரணும், ஸ்வ இச்சா. அப்போ ஸ்வ இச்சையும் கூட வந்து பார்த்தீங்கன்னா எதனால வரணும், உங்களுக்கு இந்த மோட்சத்துக்காக ஸ்வ இச்சை பண்ணணும். அதே நேரத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா யாராவது உங்களை சுற்றி இருக்கிறவங்க பர இச்சை வரும். அவங்க சொல்லுவாங்க, ஜே
கிளாஸ் தான், டெய்லி கிளாஸ் எல்லாம் கேட்டு என்ன பண்ண போறீங்க? வாங்க அப்படியே சும்மா ஊர் சுத்திட்டு வரலாம், திருச்செத்தூர் போகலாம், மதுரை போகலாம், அது போகலாம், இது போகலாம். நீங்க என்ன பண்ணுவீங்க? கிளாஸை விட்டுட்டு அவங்க சொல்றாங்க போயிருவீங்க. அவங்களுக்கு மோட்சத்தை பத்தி தெரியுமா? சுத்தி இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் தெரியாது. உங்க வீட்லயே இருந்தாலும் கூட உங்களை வீட்டில் இருக்கவங்களுக்கோ பெரியவங்களுக்கோ இல்லை உங்களோட சில்ட்ரன்ஸுக்கோ அவங்களுக்கு இந்த லைஃப்பை பற்றி ஒன்றுமே தெரியாது. இந்த சுவாத்தியாயத்தோட மகிமை தெரியவே தெரியாது. இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? என்ன சும்மா பாடம் கேட்டுட்டு இருக்கீங்க, அதெல்லாம் போதும் போதும் வாங்க சும்மா போயிட்டு வரும் அப்படின்னு உங்களை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஊர் சுத்துறதுலையும் வேற தேவையில்லாத காரியங்கள் பண்றதுலையும் ஈடுபடுத்துறாங்கன்னு வச்சுங்க. அப்போ உங்க பிராரப்தம் என்ன ஆயிடுச்சு? ஸ்வ இச்சை என்ன ஆயிடுச்சு? பலகீனமா போச்சு. ஸ்வ இச்சை பலகீனமா போய் பர இச்சை வந்து பார்த்தீங்கன்னா பிரபலம் ஆயிடுச்சு. பர இச்சையினால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன லாஸ் நடக்கும்? சம்சாரம் தான் கிடைக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே பர இச்சையில வந்து பார்த்தீங்கன்னா எதை அலோவ் பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு மேல யாரு வெல்விஷரா இருந்துகிட்டு உங்களுக்கு எது நல்லதுன்னு நினைக்கிறாங்களோ அவங்க சொல்றத கேளுங்க. பர இச்சா. அதே நேரத்துல ஸ்வ இச்சை வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே மோட்ச காமத்திலேயே இருக்கட்டும். நான் வந்து பார்த்தீங்கன்னா சுவாத்தியாயம் பண்ணணும், சிரவணம் மனன நிதித்தியாசனம் பண்ணணும், தபஸ் பண்ணணும், ஜபம் பண்ணணும், தியானம் பண்ணணும் அப்படின்னு நிவர்த்தியிலேயே உங்களோட இச்சை இருக்கட்டும். பர இச்சையை அலோவ் பண்றீங்க அப்படின்னா சம்சாரம் விஷயம் தெரியாம சம்சாரிகளா இருக்கக்கூடிய சுத்தி இருக்கிறவங்களோட பர இச்சைக்கு என்ன பண்ணாதீங்க? மேக்சிமம் வந்து அலோவ் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா அவங்களுக்கு மோட்சத்தை பத்தி தெரியாது. அப்ப பர இச்சை வந்து பாத்தீங்கன்னா யாராவது ஆச்சாரியார்கள், குருமார்கள் இவங்கெல்லாம் இருந்து என்ன பண்ணுவாங்க? எப்பவுமே உங்களை சம்சாரத்து பக்கம் இழுத்துட்டு போக மாட்டாங்க. அப்ப பர இச்சையை வந்து பாத்தீங்கன்னா யாரோடத அலோவ் பண்ணணும், யாரோடத அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்னு முக்கியமானது. சங்கம் ரொம்ப முக்கியமானது. ரொம்ப அஜ்ஞானிகளோட சங்கத்துல இருந்துகிட்டு அஜ்ஞானிகளோட இதை வந்து ஆசைய ஃபுல்ஃபில் பண்ணீங்கன்னா சம்சாரி ஆயிட வேண்டியது, மோட்சத்துக்கு போக முடியாது. அதுக்கப்புறம் மூணாவது வந்து பாத்தீங்கன்னா அனிச்சா. சிரவண காலம் மனன காலத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும்? ஸ்வ இச்சையை வந்து வச்சுக்கிட்டு பர இச்சையை தூக்கி ஓரமா போட்டுட்டு ஸ்வ இச்சை பிராரப்தத்தினால ரொம்ப ஸ்ட்ராங் கன்விக்ஷனோட சிரவண மனனங்களை பண்ணணும். புருஷார்த்தத்தை நல்லா யூஸ் பண்ணணும். புருஷார்த்தத்தினால்தான் மோட்சம் அடையப்படும் அப்படின்னு சிரவண காலத்திலையும் மனன காலத்திலையும் நல்லா பண்றது. அதுக்கப்புறம் சூக்ஷ்ம மனனம் வந்ததுக்கு பிறகு நீங்க வந்து பாத்தீங்கன்னா 100% வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பிராரப்தம் தான் உங்கள்கிட்ட ஒர்க் ஆகணும். அனிச்சா மட்டும்தான் உங்கள்கிட்ட இருக்கணும். எனக்கு அடைய வேண்டியது செய்ய வேண்டியது ஒன்றுமில்லை அப்படின்னு ஸ்வ இச்சையை தூக்கி ஓரமா வச்சுட்டு அதுக்கப்புறம் பர இச்சைக்கு அலோவ் பண்ணவே பண்ணாம 0 ஆக்கிட்டு அப்புறம் 100%ல வந்து பாத்தீங்கன்னா இந்த தேகம் நிமித்த மாத்திரம் தேகம் நிக்கிறதுக்கு என்ன உண்டோ அதை மட்டும் பண்ணிக்கிட்டு மீதி எல்லாம் ஈஸ்வர இச்சா ஈஸ்வர இச்சான்னு சொல்றேன். இதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க அப்ப பண்ணாம இப்போதுல இருந்தே பிராக்டிஸ் பண்ணணும். சிரவண காலத்துல இருந்து என்ன பண்ணணும்? ஏதாவது உங்க முயற்சி சிரவண மனனத்துல இருக்கணும். வெளியில இருந்து எதையாவது நடக்கும் போதே ஈஸ்வர இச்சா நடந்தா நடக்கட்டும், இல்லைன்னா நடக்காம போகட்டும் அப்படின்னு நீங்க வந்து பாத்தீங்கன்னா எதுவும் ப்ரோக்ராம் வைக்காம அப்படியே போயிட்டே இருக்கு. எப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முதல் தாட் உங்களுக்கு வருதோ அதை மனசுல வச்சுக்க. எப்பவுமே முதல் தாட் எங்க இருந்து வரும் சுவாமி அப்படின்னா புத்தியில இருந்து வரும். முதல் தாட் வர்றது புத்தி. நான் வந்து பாத்தீங்கன்னா மதுரைக்கு போகலாம், மீனாட்சியை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தாட் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல புத்தியில வருது அப்படின்னா அதுக்குதான் பேர் சங்கல்பம்னு பேர். எங்க இருந்து வரும்? மனசுல புத்திக்கு வரும்போது புத்தியில இருந்து வர்றது சங்கல்பம். அந்த சங்கல்பம் வந்து பாத்தீங்கன்னா முதல் தாட்டா வர்றது வந்து பாத்தீங்கன்னா பிராரப்த வசத்துல இருந்து ஈஸ்வரத்துல இருந்து வர்றது. அதுக்கப்புறம் மனசுக்கு வரும்போது ஆலோசனையா மாறுது. மனசுல வந்தோன மனசுல இருக்கிறவன் ஜீவன், புத்தியில இருக்கிறவன் ஈஸ்வரன். புத்தியில இருந்து வர்றது வந்து பாத்தீங்கன்னா சாலிடா இருக்கும். உங்களுடைய அந்த அனிச்சா பிராரப்தத்தை அதுதான் கொடுக்கும். அதுக்கப்புறம் மனசுக்கு வந்தோன்னு நீங்க ஆலோசனை பண்ணி என்ன பண்ணலாம்? மதுரை போலாமா? அந்த மதுரை போகலாம். அப்புறம் வேற எங்க போகலாம்? அப்படியே அங்கிருந்து ராமேஸ்வரம் போகலாமா? அங்கிருந்து வந்து பாத்தீங்கன்னா இங்க போகலாமா அங்க போகலாமா அப்படின்னு ஒரு 10 பிளான் போட்டு ஆலோசனை பண்றீங்க அப்படின்னா ஆலோசனை யார் பண்ணுவா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஜீவன் பண்றான். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? அந்த முதல் தாட் வந்து பாத்தீங்கன்னா சங்கல்ப ரூபமா வருதா வரலையான்னு பார்க்கணும். நீங்க மேக்சிமம் வந்து மெதுவா 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 வந்து பழைய சுவ இச்சையை விட்டுட்டீங்க அப்படின்னா மெதுவா எனக்கு எதுவும் இச்சை இல்லை, ஈஸ்வரனா பார்த்து ஏதாவது பண்ணட்டும் அப்படின்னு விட்டீங்க அப்படின்னா நீங்க வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். என் மனசுல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வந்து பாத்தீங்கன்னா இந்த லீவ்ல எங்க போகணும்னு எனக்கு எந்த பிளானும் இல்லை, ஆனா லீவ்ல போறேன்.
கீதா முடிச்சோடனே லீவ் விடப்போகிறோம். ஒரு மாதம் வந்து பார்த்தீங்கன்னா பாடம் இருக்காது. ஆனால் ஒரு மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போகலாம்? மதுரை போகலாமா சாமி? மதுரை போவீங்களா சாமி? எங்கே போவீங்க சாமி? எனக்கு ஒன்றும் தெரியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதல் தாட்டு சாலிடாக வருதோ அது ஈஸ்வரன். எங்கே ஆசிலேஷனாக இருக்கும்? இப்போ நான் என்ன பண்ணுறேன், சுவாயிச்சை இருந்தால் என்ன ஆகும்? ஆசிலேஷன் இருக்கும். பற இச்சை இருந்தாலும் என்ன இருக்கும்? ஆசிலேஷன் இருக்கும். அப்போ சுவ இச்சையும் பற இச்சையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் அலோவ் பண்ணாமல் நான் என்ன பண்ணுறேன், எந்த ப்ரோக்ராமும் இல்லை, எந்த ப்ரோக்ராமும் இல்லை. எப்போ வந்து பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளார முதல் தாட்டு வந்து பார்த்தீங்கன்னா மதுரைக்கு போகலாம், மீனாட்சி பார்க்கலான்னு ஒரு தாட்டு வருதோ கிளம்பிடுவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், ஒரு சாதுவா இருக்கிறவன், ஒரு சன்னியாசியா இருக்கிறவன், ஒரு மோட்சத்தில் இருக்கிறவன் மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒன்றுத்தை அதிகமாக அலோவ் பண்ணணும், அனிச்சா பிராரப்தத்தை மட்டும் அலோவ் பண்ணணும். அது ஈஸ்வர இச்சையினால் நடக்கிறது. அப்போ நம்ம லைஃப்ல என்ன கொண்டுட்டு வரணும் அப்படின்னா, எதை கேட்டாலும் ஈஸ்வர இச்சை, ஈஸ்வர இச்சை நடந்தா நடக்கும், ஈஸ்வர இச்சை, ஈஸ்வர இச்சை. இதையே பண்ணுங்க. ஏன் அப்படின்னா அவரோட ப்ளூ பிரிண்ட்ல என்ன இருக்கோ அதுதான் நடக்க போகுது. நீங்க நினைக்கிறது நடக்காது. நேற்று கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்க, பையன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவனுக்கு நல்ல சிரத்த பக்திலாம் வரணும் சாமி, இந்த லைஃப்ல இருக்கிறதெல்லாம் எனக்கு என்ன கிடைச்சதோ அதெல்லாம் கிடைக்கும். தெரியுமா? எனக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பிளேடு பக்கிரியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முனிவர் ஆகிறதுன்றது இங்க நடந்திருக்கு. ரத்னாகரன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மகா பிளேடு பக்கிரியா இருந்தவன், கொள்ளக்காரனா இருந்தவன், ஒரு ராமகவியா, ஒரு ராமனை பத்தியே ஒரு கவிதை எழுதுற அளவுக்கு பெரிய ஆளா இருக்கா, இன்னும் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா யாருக்கும் தெரியாது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா, நம்ம யார்கிட்ட என்ன வாசனைகள் என்ன கருமங்கள் மறைஞ்சிருக்குன்னு யாருக்குமே தெரியாது. நான் எப்படி பிரார்த்தனை பண்ண முடியும்? யாருக்காக பிரார்த்தனை பண்ண முடியும்? நான் பொதுவாக என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாராயண நாராயணன் சொல்லுவேன். யாராவது காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணாங்கன்னா நாராயண நாராயணன் சொல்லிடுவேன். ஏதாவது நடக்கிறது வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சுவாமி, நான் ஈஸ்வர இச்சப்படி நடக்கட்டும். சிம்பிளாக நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்கிறது இல்லை, என்னோட சுவாமி, என்னோட குருநாதர் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா இதே வார்த்தையை சொல்லுவாங்க. என்ன, ஈஸ்வர இச்சப்படி நடக்கட்டும், ஆசீர்வாதம் தான். ஈஸ்வர இச்சப்படி நடக்கட்டும், ஈஸ்வர இச்சப்படி நடக்கட்டும். அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, உங்கள் இச்சப்படி நடக்கிறது இல்லை. மனசில் நல்லா புரிஞ்சுங்க. உங்க இச்சப்படி எதுவுமே நடக்கிறது இல்லை இந்த உலகத்துல. ஏன் இச்சப்படியும் வந்து பாத்தீங்கன்னா நடக்கிறது இல்லை இந்த உலகத்துல. இங்க நடக்கிறது ஒரே ஒரு ப்ளூ பிரிண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ப்ளூ பிரிண்ட் தான், அது ஈஸ்வரனோட இது. அதுல நான் இச்சைப்படுறது வந்து பாத்தீங்கன்னா சில சமயம் சிங்க் ஆயிடுச்சுன்னா, ஒரு சில சமயம் நல்ல பிராரப்தம் சிங்க் ஆகும். சிங்க் ஆச்சுன்னா சில சமயம் 60-40 நடக்கும். 60% சக்சஸ் ஆகும், 40% இதாயிரும். சில சமயம் 40% தான் சக்சஸ் ஆகும், 60% ஃபெயிலியர் ஆயிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதோட பெஸ்ட். இதனால நம்ம என்ன பண்ணுறோம், நான் நினச்சதெல்லாம் நடக்கும்போது சந்தோஷப்படுறேன், நான் நினைக்காததெல்லாம் நடக்காத போது நான் பண்ணுறேன் துக்கப்படுறேன். இந்த நடந்துக்கிட்டே இருக்கு. இதை காட்டிலும் பெஸ்ட் வே என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கர்மயோகத்தில் முக்கியமாக என்ன சொல்லியிருக்கோம், ஈஸ்வரன் பார்த்துப்பார், ஈஸ்வரன் பார்த்துப்பார், ஈஸ்வரன் பார்த்துப்பார் அப்படின்னு நம்ம பண்ணுறோம்ல, பிரசாதம் பிரசாதம் பிரசாதம்னு. இதுதாங்க வந்து பார்த்தீங்கன்னா அனிச்சா பிராரப்தம்னு பேர். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அனிச்சா பிராரப்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா முழுசா ஈஸ்வர இச்சப்படி நடக்கட்டும்னு நீங்க அலோவ் பண்ணீங்கன்னா, அனிச்சா பிராரப்தம் தான் ஈஸ்வர இச்சான்னு பேர், அதுதான் விதின்னு பேர். அதை மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த அனிச்சையில வந்து பாத்தீங்கன்னா தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பிராரப்தம். அதுல 3 விதமானது சொல்றோம். பிரபல பிராரப்தம், துர்பல பிராரப்தம், அதுக்கப்புறம் நியூட்ரல் பிராரப்தம், 3 இருக்கு. பிரபல பிராரப்தத்தை வந்து பாத்தீங்கன்னா யாராலையும் மாற்ற முடியாது. துர்பல பிராரப்தத்தை வந்து பாத்தீங்கன்னா பரிகார பூஜைகள்னாலேயோ அதுக்கு ஈக்குவலா வேற ஏதாவது பண்ணியோ மாற்ற முடியும். அனிச்சா இது அந்த நியூட்ரல் பிராரப்தம் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும், எந்த பக்கம் உங்க சுத்தி இருக்கிறவங்க என்ன தேச கால நிமித்தம் இருக்கோ, பக்கத்துல இருக்கிறவங்களோட பிரபல பிராரப்தத்தோட நீங்க சேர்ந்தீங்கன்னா அவங்களோட பிராரப்தம் உங்களை பாதிக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸாக இருக்கலாம், ஒய்ஃபாக இருக்கலாம், ஹஸ்பண்டாக இருக்கலாம். நம்ம யாரு கூட டிராவல் பண்ணுறோமோ அவங்களோட பிராரப்தத்தை சார்ந்து அந்த நியூட்ரல் பிராரப்தம் மாறும் அப்படின்னு புரிஞ்சு. இப்போ ஆச்சாரியர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆச்சாரியர் இங்கே சொல்கிறார், இன்னைக்கு பாடத்துக்கு வந்துருங்க. சச்ச பிரதிபந்தோ, நேற்று முடிச்ச இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறேன். சச்ச பிரதிபந்தோ விரோதினா, ஒரு கர்மம் வந்து முயற்சியோட நீங்க பண்றீங்க, அந்த முயற்சியோட பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா அந்த முயற்சி பலன் கொடுக்காம ஏதோ பிரதிபந்தம்ன்ற தடை உண்டாகுது. தடை உண்டாகி நீங்க முயற்சி பண்ணியும் கிடைக்கலன்னா நீங்க என்ன சொன்னீங்க, பிரபல பிராரப்தம் ஏதோ இருக்குன்னு கல்பனா பண்றோம்.
பலன் கிடைக்காம தடுக்குது, பிரபல பிராரப்தம் ஏதோ. அப்படி பிரதிபந்தமானது விரோதினா பிரபல தரேன உத்தம்பகேன காரி இஷ்டியாதி ரூபேன கர்மனா அபநீயதே. ரொம்ப அருமையான வார்த்தை சொல்ற. இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேரோட கர்மா வந்து ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மோசமா இருக்கு. விவசாயம் பண்றவங்க இடத்துல நிறைய பேரோட விவசாயிகளோட கர்மா மோசமா இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா மழையே பெய்யல. விவசாயம் பண்ணிட்டீங்க, மழை எல்லா செடி எல்லாம் நெல்லெல்லாம் வாடி கிடைக்கும். மழை பெய்யலைன்னா போயிடும், மொத்த ஏரியாவும் வந்து பாத்தீங்கன்னா இதாயிடும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா யாரோ என்ன மாதிரி ஒரு ஆள் இருக்க, அவர் சொல்றாரு காரி யாகம் பண்ணுங்க, உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மழை விருஷ்டி உண்டாகும் அப்படின்னு. காரி யாகம் அப்படின்னு ஒரு யாகம் இருக்கு. காரி யாகம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா வர்ணனுக்காக பண்ணக்கூடிய ஒரு யாகம். வர்ண ஜபம் இருக்கு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா சில மழை காலத்துல வந்து பாத்தீங்கன்னா வைதிகர்கள்லாம் சில இடத்துல அண்டான தண்ணியை ஒப்பி வச்சு அண்டாங்குள்ள உட்காந்துக்கிட்டு வர்ண ஜபம் பண்றதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இது ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நடந்துச்சு இல்லை? இப்ப கூட முன்னாடி கூட நடந்துச்சு. எங்கேயாவது மழை பெய்யலைன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு அண்டா ட்ரம்ல வந்து பாத்தீங்கன்னா நல்லா தண்ணி எல்லாம் ஊத்தி வச்சு அந்த ஜலத்துல உட்காந்துக்கிட்டு பண்ணுவாங்க. ஏன்னா நதியில தண்ணி இல்லை, குளத்துல தண்ணி இல்லை, அப்ப வேற என்ன பண்றது, அண்டான தண்ணியை வச்சுக்கிட்டு அண்டாங்குள்ள உட்காந்துக்கிட்டு ஜபத்தை வர்ண ஜபத்தை பண்றது. யாகம் பண்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா வர்ண ஜபத்தோடு சேர்ந்து காரி இஷ்டி அப்படின்னு பேர் இருக்கு. அந்த காரி இஷ்டி, காரி யாகம், இஷ்டினா இத வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆச்சாரியர் சொல்றாரு பிரதிபந்தோ விரோதினா. பிரதிபந்தம் ஒண்ணு இருக்கு அப்படின்னா அந்த பிரதிபந்தத்துக்கு விரோதி, அந்த தடைக்கு ஒரு விரோதி இருக்கு. மழை பெய்யலன்றது பிரதிபந்தம். மழை பெய்யலைய வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு விரோதியா இருக்கிறது என்னன்னா பிரபலத்தரேன உத்தம்பகேன, ரொம்ப அதை காட்டிலும் அதிகமான பலமுடையது, ரொம்ப மிகவும் பலமுடையது. பிரபலத்தரம் அப்படின்னு என்ன அர்த்தம்? பிரபலம் பிரபலத்தரம். மழை பெய்யலன்றது பிரபலம் பிராரப்தம், அதை காட்டிலும் காரியாகம் அப்படின்றது அதை காட்டிலும் இன்னும் வீரியமானது. அதை வந்து நீங்க உத்தம்பகேன அப்படின்னா ரொம்ப முயற்சியோட காரி இஷ்டியாதி ரூபேன நீங்க காரி இஷ்டின்னு சொல்லக்கூடிய காரியாகத்தை பண்றீங்கன்னு வச்சுங்க. அப்ப என்ன அந்த கர்மத்தினால உங்களுடைய பிரபல பிராரப்தம் அபநீயதே நீக்கப்படுகின்றது. அப்ப எங்கெங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரபல பிராரப்தம் இருக்கோ அதை காட்டிலும் பலமான ஒரு விரோதி கர்மாவை என்ன பண்ணி ஆகணும், அப்ளை பண்ணணும். நான் அதான் உங்களுக்கு வந்து சிம்பிளா ஒன்று சொல்லுவேன். எப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்குலாம் மனசு வந்து ஸ்ட்ரெஸ் ஆகி எனக்குலாம் வந்து நினைப்பே இல்லைங்க. எவ்வளோ காலம் ஆச்சுன்னே தெரியல. இங்கே நிறைய பேர் சொல்கிறாங்களே மனசு சரியில்லை எனக்கு அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல. எனக்கு எப்போவாவது ஒரு ரீசன் வரும். என்ன அப்படின்னா வெளியில் கிளைமேட் ரொம்ப டிப்ரெஷன் கிரியேட் ஆச்சு அப்படின்னா வெளியில் மழை பெய்யறதுக்கு அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா மனசு ஒரு இறுக்கம் வரும். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நேராக வண்டி எடுத்துகிட்டு ஒரு கிரிவலம் போயிட்டு வந்துடுவேன். ஒரு கிரி பிரதட்சணை வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஏரில் போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இவ்வளோதான். நான் மற்றபடி வேற எந்த ரீசன்னாலையும் நான் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மனசு கஷ்டப்பட்டுன்றது எனக்கு வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 20 வருஷம் ஆகிடுச்சு. ஆனால் 20 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனசில் அவ்வளோ ப்ராப்ளம் இருந்துச்சு. ஒரே சண்டை, டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா யுத்தம் நடந்துக்கிட்டே இருக்கும். என் மனசு என்னை படுத்துகிற பாடு வந்து வேற யாராலும் பட்டிருக்க முடியாது. நம்ம குரூப்ல வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக காயம் பட்டவன் துக்கப்பட்டவன் யாருன்னா நான் தான். எனக்கு நல்லா நிச்சயமாக சொல்ல முடியும். அவ்வளோ மனசு பிரச்சனை. அதுக்கப்புறம் மெதுவா இந்த சாஸ்திரங்கள்லாம் படிக்கும் போது எனக்கு தெரிஞ்சு போச்சு என்ன அப்படின்னா, ஒரு கோடு போட்டிங்க அப்படின்னா அந்த கோட்டை சின்னதாக்கணும்னா என்ன பண்ணணும், பக்கத்தில் ஒரு பெரிய கோடு போடணும். இவ்வளோதான், சிம்பிள். ஒரு கர்மா, ரொம்ப பேடான ஏதோ ஒரு கர்மா உங்களுக்கு பிரபல பிராரப்தம் ஒருத்தன் உண்டாகுது, உங்களுக்கு இந்த துக்கம் கிடைக்கணும்னு இருக்கு. இந்த துக்கம் கிடைக்கணும் அப்படின்னு ஒரு துக்கம் வரும்போதே நான் ஸ்மெல் பண்ணிடுவேன். இப்போ எனக்கு என்ன தெரியும், எனக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா மனசுக்குள்ளார லைட்டாக ஒன்று வருதுன்னாவே நான் இப்போ என்ன பண்ணுறேன், என் மனசுக்கு இது துக்கம் கொடுக்க வருது அப்படின்னா அப்போ ஏதோ பிரபல பிராரப்தம் வருது. அப்போ என்ன பண்ணுறது, பெரிய கர்மாவை வந்து அந்த இடத்துல பண்ணுங்க. எங்கேயாவது மலை ஏறுங்க, சுவாமியை பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மருதமலைக்கு போய் பஸ் ஆட்டோட இதுலலாம் போகாமல் ஸ்டெப்ஸில் ஏறுங்க. ஒரு பழனி முருகனுக்கு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸில் ஏறுங்க பழனி மலைக்கு போயிட்டு. இல்லைனா கிரிவலத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரிவலத்தை 14 கிலோமீட்டர் நடந்துட்டு வாங்க. இல்லை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாவது லாங் ட்ராவல் வந்து கஷ்டப்பட்டு போகிற ட்ராவல் எங்கேயாவது போயிட்டு வாங்க.
அமர்நாத், பத்ரிநாத், கேதார்நாத்னு எங்கேயாவது போயிட்டு வாங்க. இல்லைன்னா ஒரு க்ஷேத்திரம் 10 க்ஷேத்திரம் பண்ண போறேன் அப்படின்னு 10 க்ஷேத்திரத்துக்கு பிளான் பண்ணுங்க. ஒவ்வொரு இடத்துலையும் போய் கஷ்டப்படுவீங்கல்ல, அப்போ என்ன ஆயிடும்னா பெரிய கோடு போடுற மாதிரி ஆயிடும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்க பண்ற ஈஸ்வரனுக்காக பண்ணக்கூடிய தபசு, ஈஸ்வரனுக்காக பண்ணக்கூடிய க்ஷேத்ராடனம், இல்லைன்னா கடுமையான பிராணாயாமத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 பிராணாயாமம் பண்ண போறேன்னு உட்கார்ந்துருங்க. ஒரு 10 நிமிஷம் கேப் விட்டு ஒரு 10 ரவுண்டா ஒரு 4 வாட்டி பண்ணுங்க. 4 வாட்டி பண்ணும்போது 20 பிராணாயாமம் பண்ணும்போதே உங்க மனசுல இருக்க ப்ராப்ளம் அந்த இதெல்லாம் சொல்யூஷன் ஆயிடும். அப்போ நம்ம ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். எனக்கு ஒரு துக்கம் வருது அப்படின்னா ஒரு துக்கம் வர்றதுக்கு காரணம் பாப்பம். அந்த பாப்பத்தை வந்து நியூட்ரலைஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல ரீப்ளேஸ் வந்து பாத்தீங்கன்னா அதை காட்டிலும் நல்ல ஒரு புண்ணிய கர்மாவை நீங்க அந்த இடத்துல போட்டீங்க அப்படின்னா இது கண்ணுக்கு இருக்கு, இது தெரியும், ஆனா வந்து உங்களை அஃபெக்ட் பண்ணவே பண்ணாது. இதுதான். அப்போ ஒருத்தருக்கு மழை பெய்யக்கூடாதுன்னு பிராரப்தம், அவன் விவசாயி வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கணும், அவனுக்கு துக்கம் வரணும்னு மழை பெய்யல அந்த ஏரியால. அப்ப அதை காட்டிலும் வீரியமானது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க இருக்க விவசாயிகளோட பிரபல பிராரப்த கர்மத்தை காட்டிலும் காரியாகம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் பலமானது. அப்ப காரியாகத்தை ஒருத்தர் பண்றாரு அப்படின்னா இதாகும். இதே வந்து பாத்தீங்கன்னா சாமி முருகருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அபிஷேகம் பண்றோம் சாமி, நாங்கெல்லாம் மலையை வேண்டி ஒரு அபிஷேகம் பண்றோம் சாமி அப்படின்னு, இல்லைன்னா ஒரு அன்னதானம் பண்றோம் சாமி, அதனால வந்து மழை பெய்யுமா சாமி அப்படின்னா என்ன ஆகாது? ஆகாது. புண்ணிய கர்மாவா? ஆமா, புண்ணிய கர்மா தான். நீங்க பூஜை பண்றதோ இல்ல அன்னதானம் பண்றதோ இல்ல முருகருக்கு வந்து பாத்தீங்கன்னா பானகம், முருகர் பேரை சொல்லி பானகம் கொடுத்தாலோ இதெல்லாம் புண்ணிய கர்மா தான். ஆனா மலையை பெய்ய வைக்கிற அளவுக்கு பிரபலம் இல்லை. அப்போ நீங்க கண்டுபிடிக்கணும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பிராரப்தம் பிரபலமா உங்கள்கிட்ட ஒர்க் ஆகுது அப்படின்னா இதுக்காக தான் நம்ம ஜோசியர்கள்ட்ட என்ன பண்றோம், ஜோசியர்கள்ட்ட போய் நம்ம என்ன கேட்கிறோம், இதை நீக்கிறதுக்கு என்ன சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு, பரிகாரமா என்ன பண்ணலாம் அப்படின்னு. இந்த மொத்த பரிகார சாஸ்திரமும் இந்த பேஸ் பண்ணி தான் இருக்கு உங்களுக்கு. சொல்லுங்கம்மா. அதேதான். ஆனா உங்க கண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது சரியான ஆள் தெரியணும் உங்களுக்கு. இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. ஏன்னா அவ்வளோ ஜோசியர்கள் இருக்காங்க. நானே ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா படிச்சு கொடுத்தேன். லலிதா சரஸ்நாம என்கிட்ட வந்து ஒருத்தர் பாடம் படித்தார். அவர் படிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஜோசியர் ரொம்ப இந்த திருவண்ணாமலையில் ரொம்ப ஃபேமஸான ஆள். அவர் எங்க ஏரியாவில் ரொம்ப ஃபேமஸ், அவர் ரொம்ப பிரசித்தம். அவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஜென்யூனான ஆள். அவர் கேட்டேன் எங்க படிச்சீங்க அப்படின்னு. சாமி யார்ட்டையும் சொல்லாதீங்க சாமி, எங்க அப்பாவே வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒப்பேத்திக்கிட்டு இருந்தாரு, அவர் போனதுக்கு அப்புறம் நானும் ஒப்பேத்திக்கிட்டு இருக்கேன் சாமி, கொஞ்சம் சப்தங்கள் தெரியும் சாமி. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆண் குழந்தையும் பிறக்கலாம், இல்லைன்னா பொன் குழந்தையும் பிறக்கலாம்னு சொல்லுவோம் சாமி. ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று தான் சாமி பிறக்கும். உண்மை தானே, மூணாவது ஒன்று பிறக்க போறது இல்லை. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அடிச்சு விடுறது தான். அதுல வந்து பாத்தீங்கன்னா 4 சக்சஸ் ஆயிடும், 4 ஃபெயிலியர் ஆயிடும் சாமி. அப்ப 4 பேர் சக்சஸ் ஆனவன் திரும்ப வந்துட்டு இருப்பான் சாமி, 4 பேருக்கு ஃபெயிலியர் ஆனவன் வரமாட்டான் சாமி. இப்படிதான் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அவர் ரொம்ப தெளிவா சொல்லுவாங்க. இப்ப இருக்கிற ஜோசியர்களுக்குலாம் அந்த அளவு சாஸ்திரம் தெரியல. நல்ல பரம்பரையா முறையா ஜோசியரா வைத்தியரா இருந்தவங்கள்ட்ட வந்து கேட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சொல்ற மழை பெய்யலைன்னா பூஜை பண்ணா ஆகாது, மழை பெய்யலைன்னா அன்னதானம் பண்ண ஆகாது, மழை பெய்யலைன்னா மழை பெய்யறதுக்கு என்ன பண்ணணும், காரியாகம் பண்ணாதான் அதுக்கு ஈக்குவலா இருக்கும். அப்போ ஒன்ன நீக்கிறதுக்கு அதுக்கு விரோதி என்னன்னு உங்களுக்கு சரியா தெரியணும். இந்த கர்மா நியூட்ரலைஸ் ஆகிறதுக்கு எந்த கர்மா பண்ணுனா அதுக்கு ஈக்குவலா விரோதியாய் அதை நாசம் பண்ணி இது வேலை செய்யும் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். அப்போ மழை பெய்யாம இருக்கு அப்படின்னா காரியாகம் தான் அதுக்கு வந்து சொல்யூஷன். காரியாகம் மழை பெய்யலன்ற பிராரப்தத்தை காட்டிலும் இது ரொம்ப பிரபல தரமான மிகவும் அதிகமான ரொம்ப முயற்சியோடு பண்ணக்கூடியது அப்படின்னு தெரியும். தச்ச கர்ம சுவானுகூலம் விருஷ்டி லட்சணம். அதுவும் அந்த காரியாகமும் என்ன பண்ணும், காரியாகம் பண்ண கர்மா வெளில தெரியுமா, காரியாகம் பண்றீங்க அது என்ன ஆகும், பலனா மாறணும்ல. அப்ப அந்த காரியாகம் பண்ணோன்னு இப்ப எப்படி வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு நிமித்தத்தை உண்டு பண்ணும். ஆச்சாரியர் சொல்றாரு தச்ச கர்ம, அந்த காரியாகம் என்ற கர்மமும் கூட என்ன பண்ணும், சுவானுகூலாம் விருஷ்டி லட்சணம். அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு எல்லாத்துக்கும் விரும்பின மலையை வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கறது மூலமா என்ன பண்ணும், காரியாகமே பலன் கொடுக்காது, காரியாகம் மலைய பெய்ய வைக்கும். மழை பெய்ய வச்சு வந்து பாத்தீங்க அப்படின்னா விருஷ்டி சாமகிரிம்
சம்பாத்தியவ் பிரதிபந்தம் அபநயதி. அந்த மழை பெஞ்சுதான் உங்களுடைய அந்த வறட்சிய எல்லாத்தையும் போக்கி நல்ல விவசாயம் நடந்து உங்களுக்கு சுகத்தை கொடுக்கும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு கர்மம் என்ன பண்ணும்னா ஒரு நிமித்தத்தை கிரியேட் பண்ணும். மனசு நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு கர்மா என்ன பண்ணும், சுகத்தையும் துக்கத்தையும் கொடுக்கறதுக்கான ஒரு நிமித்தத்தை உண்டு பண்ணும். காரியாகம் என்ன பண்ணும், மழைன்றத உண்டு பண்ணும். மழையை உண்டு பண்ணோன்னே மழை பெஞ்சு அந்த கருமா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விவசாயத்தை நல்லா பண்ணுவீங்க, மழை தண்ணியை வச்சுக்கிட்டு நல்ல செல்வ செழிப்பு வந்துடும், சுகம் கிடைச்சிரும் உங்களுக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த புருஷார்த்தத்தினால தானே நீங்கள் காரியாகத்தையும் பண்ணுறீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மகான்கள்லாம் இருந்திருக்காங்க. இப்போ நீங்கள் கைலாஷ் ஆசிரமத்தில் ஒரு சுவாமி சொல்லுவாங்க, என்னது சுவாமி பேர், சோட்டை மகராஜ் முன்னாடி வந்தவர், அவரோட குருநாதர், நல்ல பேராச்சு, விஷ்ணு தேவானந்த மகராஜ்னு ஒரு சுவாமி இருந்தார். கைலாஷ் ஆசிரமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மகான் இருந்தார். அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கர்ம காண்டத்துலலாம் ரொம்ப நம்மள நிபுணத்துவம் உண்டு. வாக் சக்தி, யோக சித்தி இதெல்லாம் இருக்கு. அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராஜஸ்தானில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இவங்களுக்கு சாமியை கூப்பிட்டுருக்காங்க. கூப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, சாமி இது மாதிரி ஒரு ஒரு பாகவத சப்தாகம் பண்ணுறோம் சாமி, நீங்கள் வந்து அதை முடிச்சு கொடுக்குறதுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு. சரி பண்ணுங்க அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டாரு, 7வது நாள் சுவாமி வந்து போகிறாங்க. இவங்க கேட்குறாங்க, எதுக்காக இந்த பாகவத சப்தாகம் பண்ணுறீங்க அப்படின்னும் போது அவங்க சொல்லியிருக்காங்க என்னன்னு கேட்டிங்கன்னா, பாகவத சப்தாகம் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்குலாம் ரொம்ப வறுமையாக இருக்குது, அதிகம் மழையே பெய்யலை சாமி, 20-25 வருஷத்துக்கு மேலே ஆச்சு, மழையே பெய்யலை இங்கே. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாகவத சப்தாகம் பண்ணால் நல்லது நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால வந்து பாகவத சப்தாகம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோன்னே இவர் என்ன பண்ணார், போனார். சுவாமிக்கு தெரியுமா இதெல்லாம் படிச்சிருப்பாரா சுவாமி? ஒரு கர்மத்துக்கு இன்னொரு கர்மம் இருக்குது, ஈக்குவலான கர்மம். அப்போ அவர் என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, சரிப்பா மழை பெய்யல தானே, ஒரு காரியாகம் பண்ணுங்க அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரீஸ்ட்டுங்கெல்லாம் தெரியும். தப்பான ப்ரீஸ்டெல்லாம் வச்சுட்டா என்ன ஆகிடும், உங்களுக்கு வந்து சரியாக அறகுறையாக பண்ணி எல்லாம் பண்ணிங்கன்னா வராது. அப்போ பர்ஃபெக்டாக பண்ணுறதுக்கு நல்ல ப்ரீஸ்ட்டுங்கெல்லாம் என்ன பண்ணார், காஷிலேருந்து வர வச்சார். இவருக்கு தெரிஞ்சவங்கெல்லாம் வந்தாங்க, கர்மகாண்டத்தில் நல்ல நிபுணத்துவம் உண்டு. வர வச்சோன்னே என்ன பண்ணார், சுவாமியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வருண ஜபத்தை அவரே பண்ணியிருக்கார். உட்கார்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அவரோட தபஸ், அந்த மக்கள் மேலே ஒரு கருணை வந்திருக்கு சுவாமிக்கு. கருணை வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தானும் உட்கார்ந்து வர்ண ஜபத்தை நல்லா அபியாசம் பண்ணும்போது காரியஷ்டியும் பூர்த்தியாச்சு. சுவாமியோட நிரீட்சணத்தில் அவருடைய சூப்பர்வைசிங்லேயே அந்த கர்மம் எந்த ஒரு விக்னமும் இல்லாமல் நல்லபடியாக முடிகிற பூர்ணாகுதி கொடுக்கறதுக்கு முன்னாடியே மலை மேகங்கள்லாம் திறந்துருச்சு. 20-25 வருஷமா மழையே பெய்யாத இடத்துல முடிய பூர்ணாகுதி கொடுக்கறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா மலை மேகங்கள்லாம் கூட ஆரம்பிச்சிருச்சு. மலை மேகங்கள்லாம் பூர்ணாகுதி கொடுத்தாங்களோ இல்லையோ பெய்யுன்னு பெஞ்சு ஊரு ஃபுல்லாக தண்ணியோ தண்ணி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன தெரியுது அப்படின்னா, சரியான நபர் சரியான அறிவோட சரியான முயற்சி எஃபோர்ட்டோட ஒரு கர்மத்தை நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அந்த கர்மம் வந்து பார்த்தீங்கன்னா அளவில்லாத பலன்களை கொடுக்கும், உங்களுடைய பிரதிபந்தத்தை நாசம் செய்யும். அப்போ என்ன இருக்கு அப்படின்னா, பிரபல பிராரப்தமா இருந்தாலும் கூட அதை காட்டிலும் அதிகமான ஒரு முயற்சி, அதுக்கு விரோதியா இருக்கிற ஏதாவது ஒரு சொல்யூஷனை வச்சுக்கிட்டு புருஷ பிரயத்தனம் பண்ணினீங்கன்னா நீங்க உங்களுடைய பிரபல பிராரப்தத்தை என்ன பண்ணலாம், மாற்றி அமைக்க முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா நிதர்சனமான உண்மை. அதை தான் இங்க ஆச்சாரியர் சொல்றாரு, எனது தச்ச கர்ம சுவானுகூலாம் விருஷ்டி லட்சணா. அந்த காரியாகம் என்ற கர்மமும் கூட விருஷ்டின்னு சொல்லக்கூடிய மலையை வந்து பார்த்தீங்கன்னா விருஷ்டி சாமக்ரியா விருஷ்ட சாமக்ரியாம் சம்பாத்தியா ஏவ. நீங்க அந்த விருஷ்டியை வந்து பார்த்தீங்கன்னா உண்டு பண்றதுக்கு என்ன வேணும், காரியாகம். காரியாகத்தை பண்றதுக்கு நீங்க என்ன வேணும், பிரீஸ்ட சம்பாதிக்கணும். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா திரவியங்களை, காரியாகத்துக்கு தேவையான திரவியங்கள் எல்லாம் முயற்சியோட சம்பாதனம் பண்ணணும். அது மூலமாக தான் காரியாகத்தை பண்ணுவீங்க. காரியாகத்தை பண்ணாதான் மழை பெய்யும். மழை பெஞ்சா உங்களுடைய அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா போயிடும், துக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நாசமாயிடும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முயற்சி தேவைப்படுதா, முயற்சி தேவைப்படுது ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் கிம் பகுனா ஆச்சாரியார் சொல்கிறேன், இன்னும் அதிகம் சொல்ல வேண்டியிருக்கு. யாராவது இந்த இப்போ நான் என்கிட்ட பாடம் கேட்குறவங்க யாராவது இனிமே பிராரப்தம் யார் பிராரப்தம் சுவாமி அப்படின்னு புலம்புனீங்க, அடிதான் கிடைக்கும். சாஸ்திரம் படிக்கிறவங்க யாரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளேம் பண்ணுறதை ஃபர்ஸ்ட் நிப்பாட்டிடணும். ஆச்சாரியார் சொல்றாரு,
பிராரப்த கர்மாணி ஏவ அத்தியந்த பக்தேன பவதா. சிஷ்யனை பார்த்து சொல்றாரு, டேய் பிராரப்த கர்மத்துக்கே வந்து பாத்தீங்கன்னா இதுதான் பிராரப்தம் தான் முடிவானது, கர்மா விதி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பிராரப்த கர்மத்துக்கு பக்தனா இருக்கல நீ. நிறைய பேர் ஊர்ல இருக்கவெல்லாம் பிராரப்த கர்மத்துக்கு பக்தன். என் கர்மா என்ன பண்றது, என் கர்மா என்ன பண்றது புலம்பிக்கிட்டே இருப்பான். புலம்பலானந்தான். ஊர்ல இருக்கவன் எல்லாம் ஆல்மோஸ்ட் 90% பேர் வந்து பாத்தீங்கன்னா பிராரப்தம், என் விதி என் விதி என் விதி, என்னால என்ன பண்ண முடியும் என்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவன் எல்லாம் யாரு, அவன் பேரெல்லாம் பிராரப்த பக்தன்னு பேரு. பிராரப்த பக்தன். ஆச்சாரியர் சொல்றாரு, பிராரப்தம் தான் முற்றிலும் உண்மையானது, கர்மத்தை தாண்டி ஒன்னும் பண்ண முடியாதுன்னு. பிராரப்த கர்மத்துக்கு பக்தனா இருக்கிற ஒன்னால துவயா பவதா என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பவதான்றதுக்கு அர்த்தம் உன்னால் யோகாபியாச ரூபஸ்ய. ஆச்சாரியர் மேலுக்கு வர யோகாபியாசம் அப்படின்ற ரூபத்தை உடைய புருஷ பிரயத்தனஸ்ய. புருஷ பிரயத்தனம் வந்து பாத்தீங்கன்னா என்னது, எதை புருஷ பிரயத்தனம், யோகாபியாசம் என்ற புருஷ பிரயத்தனம். இத வந்து பாத்தீங்கன்னா வையர்த்தியம் மனசா அப்படி சிந்தையித்தும் அசக்கியம். நீ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா யோக அபியாசம் பண்றது கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா வியர்த்தம், வேஸ்ட் சுவாமி. யாரும் கர்மத்தை மாற்ற முடியாது சாமி. நீங்க யோகம் பண்ணுங்க, மந்திர ஜபம் பண்ணுங்க, பிராணாயாமம் பண்ணுங்க, தியானம் பண்ணுங்க, ஒன்னும் நடக்காது சாமி. அவனுக்கு பிராரப்தத்துல இருந்தாதான் சாமி நடக்கும் அப்படின்னு நீ சொல்றத கண்டிப்பா மறுக்கின்றோம். அது மாதிரி பண்ணாத, அது மாதிரி சிந்தனை பண்ணவே பண்ணாத, அது முடியவே முடியாது. மனசாப்பி சிந்தையித்தும் அசக்கியம். மனசினாலும் கூட வந்து சிந்திக்க முடியாது. என்னது கர்ம யோகாபியாசம்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, அவன் கர்மத்துல என்ன இருக்கோ அதுதான் நடக்கும் அப்படின்னு ஒன்னால வந்து மனசால கூட சிந்திக்க கூடாது, சிந்திக்க முடியாது. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சரிய சொல்ற, அதுவா பிராரப்தம் கர்ம யதா தத்துவஞான பிரபலம். நல்லா புரிஞ்சுங்க, ஒவ்வொன்னா சொல்றோம். இந்த பிராரப்த கர்மத்தை காட்டிலும் வந்து பாத்தீங்கன்னா எது பலம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து, தத்துவ ஞானம் பிராரப்தத்தை காட்டிலும் பலமானது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இன்னைக்கு காலையில கூட பஞ்சதசியில இருந்து ஸ்லோகம் சொன்னேன். இந்த வெறும் சிரவண ஞானம் உங்களுக்கு வர 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 வரவே உங்களுடைய டே டு லைஃப்ல நடக்கிற பாப்ப கர்மங்களோட பலன் உங்களை பாதிக்காது. தரித்திரம் வந்து பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு வராதுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வச்சுங்க. இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா, நான் வந்து பாத்தீங்கன்னா பாடத்தை நிப்பாட்டினேன்னு வச்சுங்களேன். பாடத்தை நிப்பாட்டினேன் அப்படின்னா என்னோட பூஜை ரூம்ல வந்து பழங்களே இருக்காது. நான் பாடம் படிக்க ஆரம்பிச்சேன்னு, பாடம் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சேன் அப்படின்னா ஐஸ்வர்யம் வந்து பாத்தீங்கன்னா பழங்கள் ஃபுல்லா, பூஜை ரூம் ஃபுல்லா பழங்களாகவும் பிரசாதங்களாகுமா இருக்கும். என்ன பண்றதுன்னே தெரியாத அளவுக்கு பிரசாதங்களா இருக்கும். இதுல ஐஸ்வர்யம் வந்து பாத்தீங்கன்னா குறைவே இருக்காது. பிச்சை எடுக்க மாட்டீங்க. ஃபர்ஸ்ட் மனசுல போய் உங்க பிராரப்தம் நித்திய பாடத்துல சுவாத்தியாயத்துல இருங்க. காலையில இருந்து 2 கிளாஸ் 3 கிளாஸ் அட்டன் பண்ணிக்கிட்டே இருங்க. காலையிலயும் சாயந்தரமும் ஜபத்துல உட்காருங்க. உங்க ஒர்க்கை பண்ணிக்கிட்டு இருங்க, கூட வந்து 2 கிளாஸ் அட்டன் பண்ணுங்க. காலையிலயும் சாயந்தரத்தையும் ஜபத்தை பண்ணுங்க. பேசாம வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிராணாயாமத்தை 10 பிராணாயாமத்தை பண்ணிக்கிட்டே இருங்க. 10 பிராணாயாமம், ஜபம், சுவாத்தியாயம். இந்த தத்துவ ஞானமே என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய பிராரப்தத்தை காட்டிலும் பலமானது. ஃபர்ஸ்ட் முடிவுக்கு வந்துடும். அப்போ உங்க புருஷார்த்தம் எதுல இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, புருஷார்த்தம் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, தலைவலியோ வயிற்று வலியோ இல்ல வேற எந்த அக்கேஷன் இருந்தாலும் நான் என்னுடைய தத்துவ ஞான அபியாசத்தை விடமாட்டேன் அப்படின்னு முடிவு பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதான் இங்க ஆச்சாரியர் சொல்றாரு. அதுவா பிராரப்தம் கர்ம யதா தத்துவ ஞானாத் பிரபலம். கமா போட்டுங்க, ஹைலைட் பண்ணீங்க. பிராரப்த கர்மம் வந்து பாத்தீங்கன்னா யதா தத்துவ ஞானாத் பிரபலம். தத்துவ ஞானத்தை காட்டிலும் பிராரப்த கர்மா வந்து பாத்தீங்கன்னா பலமா இருக்கும். அப்படின்னா பலமா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வச்சுங்க. இப்ப நிறைய பேரால வந்து பாத்தீங்கன்னா பாடம் படிக்க முடியாது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம், ஐயோ என்னடா இது பிரபல பிராரப்தம் வேலை செய்யுது, நம்மளால பாடத்துக்கு வர முடியலையே அப்படின்னா அந்த இடத்துல நீங்க முடிவு பண்ணிக்கணும், பிராரப்தம் ரொம்ப பலமா இருக்கிறவங்களுக்கு தத்துவ ஞான அபியாசம் பண்ண முடியாது. அதே நேரத்துல அவங்க என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரியர் சொல்றாரு, ததா தஸ்மாதபி கர்மனோ யோக அபியாசக பிரபலோ அஸ்து.
தஸ்மாத் அபி கர்மனோ, அந்த பிராரப்த கர்மத்தை காட்டிலும் எது பலமானது அப்படின்னா யோகாபியாசம் மிகவும் பலமானது. அதனால்தான் நம்ம என்ன பண்றோம் தெரியுங்களா, முதல்ல நீங்க என்ன காரணத்துக்கு கொண்டு தத்துவ ஞானத்துக்கு வரீங்களோ இல்லையோ, காலையிலயும் சாயந்தரத்தையும் 10 பிராணாயாமத்தை பண்ணி விட்டுருங்க, ஒரு ஜபத்தை பண்ணி விட்டுருங்க, ஒரு ஈஸ்வர தியானத்தை பண்ணிடுங்க. இதை பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த யோக அபியாசம்ன்றது பாத்தீங்கன்னா உங்களோட பிராரப்த கர்மத்தை காட்டிலும் பலமானது. அது என்ன பண்ணும், பிராரப்த கர்மத்தை நியூட்ரலைஸ் பண்ணும். அதுக்கப்புறம் நீங்க தத்துவ ஞானத்தை தடையில்லாம பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். தடையில்லாம பண்ண 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 யோகாபியாசமும் மேல வளர உங்களுக்கு மோட்சம் வரைக்கும் உங்களுக்கு கொண்டு போகும். அப்ப முடிவு பண்ணிக்கங்க, பிரபல பிராரப்தம் இருந்து உங்களோட சுவாத்தியாயத்தை தடுக்கும் அப்படின்னா, கர்மா பாத்தீங்கன்னா பிரபலமா இருக்கு அப்படின்னா, தத்துவ ஞானத்தை காட்டிலும் பலமா இருக்கு அப்படின்னா, இது ஆரம்ப ஸ்டேஜ். இப்ப முதல்ல ஆரம்பிக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் தத்துவ ஞான அபியாசத்தை ஆரம்பிக்கிறவங்களுக்கு எல்லாம் விக்னங்கள் நிறைய உண்டாகும். கிளாஸை கண்டினியூவா கேட்க முடியாம போயிடும், மனசு கலைஞ்சி போகும். அப்ப நீங்க நல்லா முடிவு பண்ணிக்கணும், என்னுடைய இந்த தத்துவ ஞானத்துக்கு பிரபல பிராரப்தம் என்னவா இருக்கு, விரோதியா இருக்கு, தடையா இருக்கு, பிரதிபந்தமா இருக்கு. அப்ப நல்ல முயற்சி பண்றவங்களுக்கும் கூட பாத்தீங்கன்னா விவசாயம் பண்றவங்களுக்கும் பிசினஸ் பண்றவங்களுக்கும் அது சக்சஸ் ஆகாம போச்சுன்னா என்ன யோசிக்கணும், என்ன கல்பனை பண்ணணும், பிரபல பிராரப்தம் இருக்குன்னு கல்பனா பண்ணணும்னு சொன்னோம்ல. அதே மாதிரி நம்ம சுவாத்தியாயத்துல விக்னம் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா நீங்க முடிவு பண்ணிக்கணும், ஏதோ பிரபல பிராரப்தம் நம்ம காலை பிடிச்சி இழுக்குது, நம்மளை பாத்தீங்கன்னா சுவாத்தியாயம் பண்ண விடாம தடுக்குது. இப்ப நம்ம கிளாஸ்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட 3 கிளாஸ் அட்டன் பண்றவங்கலாம் இருக்காங்கல்ல, கண்டினியூஸா கிளாஸ் அட்டன் பண்றவங்க இருக்காங்க. இப்போ வசந்தி அம்மா இருக்காங்க பாருங்க, நடுவில் பார்த்தீங்கன்னா நல்லா போயிட்டு இருந்துச்சு. நடுவில் பொண்ணுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கேன்சர். பொண்ணு அப்படியே ரோட்டில் விட்டுறலாமா, நீ என்னவா ஆக்கி அப்படின்னு விட்டுற முடியுமா, போய் நிற்கணும்ல, பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணணும்ல. அப்போ பார்த்தீங்கன்னா பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ண போனீங்கன்னா சுவாத்தியாயம் என்ன ஆயிரும், காலையில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு காலையில் எழுந்திரிச்சு அவங்களுக்கு தேவையானதெல்லாம் சேவையெல்லாம் பண்ணும்போது காலையில் கிளாஸு கீதா கிளாஸ் போச்சு. கீதா கிளாஸை பார்த்தீங்கன்னா யூடியூப்ல தான் கேட்க வேண்டியிருக்கும். இப்போ அப்போ என்ன அர்த்தம், நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு, அவங்க தனியா இருந்துக்கிட்டு சாது மாதிரி அவங்க ஊர்ல தனியா ஏகாந்தமா இருந்துக்கிட்டு தனியா கிளாஸ் கேட்டுக்கிட்டு ஆனந்தமா இருந்துட்டு இருந்தாங்க. திடீர்னு பொண்ணுக்கு ஹாஸ்பிட்டல் போனவங்களுக்கு பொண்ணுக்கு கேன்சர், கீமோ கொடுக்கணும். கீமோ கொடுக்கணும்னா உங்களுக்கு தெரியுமே, கீமோதெரப்பியில் என்னென்னலாம் ப்ராப்ளம் இருக்கும், ஒருத்தர் சப்போர்ட் இல்லாமல் முடியாது. அப்போ பார்த்தீங்கன்னா இவங்க போய் சப்போர்ட் பண்ண வேண்டியிருக்கு. அப்போ கிளாஸு கோயிந்தா கோயிந்தா கோயிந்தா. அப்போ இமீடியட்டா நீங்க என்ன பண்ணணும், ஏதோ பிரபல பிராரப்தம் நம்மள்கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம சுவாத்தியாயத்துல விக்னமா அமையுது. அப்ப பிரபல பிராரப்தம் நம்மளுடைய தத்துவ ஞான அபியாசத்தை காட்டிலும் பலமா இருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் புரிஞ்சுங்க. ஆனா அந்த பிரபல பிராரப்த கர்மத்தை காட்டிலும் அதுக்கு விரோதி எதுன்னு கண்டுபிடிக்கணும். எப்படி மழை பெய்யல, அது பிரபல பிராரப்தம். மழை பெய்யாததுக்கு பாத்தீங்கன்னா ஒரு அன்னதானம் பண்ணாலோ இல்ல ஒரு அபிஷேகம் பண்ணாலோ சொல்யூஷன் கிடைக்காது. என்ன பண்ணணும், காரியாகம் பண்ணணும். அதே மாதிரி இப்ப உங்களுக்கு விக்னம் வருது அப்படின்னா அதுக்கு ஈக்குவலா அதுக்கு விரோதியான என்ன கர்மம்னு பாத்தீங்க அப்படின்னா யோக அபியாசம் தான் அந்த பிரபல பிராரப்தத்தை காட்டிலும் பலமானது. மனசுல ரொம்ப நல்லா புரிஞ்சுங்க. அப்போ ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா நீங்க ஆரம்ப காலகட்டத்துல யாரெல்லாம் இருக்கிறோமோ அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த தத்துவ ஞானத்துல நல்லா சிரவண மனனம் எஸ்டாப்ளிஷ் ஆகிற வரைக்கும், விக்னமே இல்லாம போற வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும், யோகாபியாசத்தை விடவே கூடாது. யோகாபியாசத்தை எந்த அளவு நல்லா பண்றீங்களோ அந்த அளவுக்கு விக்னம் இல்லாம இந்த சுவாத்தியாயங்கள் நல்லபடியா போகும். அதான் இங்க ஆச்சாரியர் சொல்றாரு, யோக அபியாசக பிரபலோ அஸ்து. அந்த பிராரப்த கர்மத்தை காட்டிலும் யோகாபியாசம் பிரபலம். எப்படி பாத்தீங்கன்னா விவசாயம் பண்றவனுக்கு பிரபலமான பிராரப்தத்தினால மழை பெய்யாம போச்சோ, அதை காட்டிலும் விருஷ்டியாகம் பிரபலமான கர்மமோ அந்த மழை பெய்யறதை தடுத்து மழை பெய்ய செய்யுதோ, அதே மாதிரி உங்க பிரபல பிராரப்தத்தை தடுத்து இந்த யோகாபியாசம் என்ன பண்ணும், விக்னத்தை நிவர்த்தி பண்ணி சுவாத்தியாயத்துக்கு ரோட்டை கிளியர் பண்ணி கொடுத்தோம். ரோட்டுக்குள்ளார நீங்க என்ன பண்ணுவீங்க, பேரிகேட்டர் எடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய அழகா உங்க யாத்திரையை பண்ணிக்கிட்டே போகலாம். சொல்லியாச்சு. அதே மாதிரி தத்தாச்ச சொல்லுங்கம்மா.
இல்லை நீங்க நான் இப்ப சொல்லிட்டு இருக்கிறது என்னன்னா, ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா நான் மூணு கர்மா சொல்லியிருக்கோம்ல. நான் இப்போ உங்களுக்குலாம் நிறைய எக்ஸாம்பிளா சொல்ல போறேன். இப்ப என் கூடயே டிராவல் பண்ணுங்க. இப்ப நீங்க சொல்ற ஸ்லோகங்கள் எல்லாத்தையும் நான் சொல்ல போறேன். என்ன அப்படின்னா, பிராரப்தத்தை மூணா பிரிச்சிருக்கோம். பிரபல பிராரப்தம், துர்பல பிராரப்தம், அதுக்கப்புறம் நியூட்ரல் பிராரப்தம். அனிச்சா இல்லை, அது வந்து பாத்தீங்கன்னா ஸ்வஇச்சா, பரஇச்சா, அனிச்சா, அது மூணு தனியா வச்சிருங்க. அது மூணு தனியா வச்சிருங்க. அதுக்கப்புறம் பிரபலம், துர்பலம், அதுக்கப்புறம் நியூட்ரல். இந்த மூணு குரூப்பை தனித்தனியா வச்சுங்க. பிரபல பிராரப்தத்தை இப்ப நம்ம பேசுறோம். நீங்க பண்ற பரிகார பூஜைகள்லாம் இருக்குல்ல, நம்ம எல்லாம் வீட்டுல வந்து பரிகார பூஜைகள்லாம் எல்லா ஜோசியர்கள் சொல்றாங்க. நீங்க கோயில் போய் ஒரு அர்ச்சனை பண்ணுவீங்க, ஒரு அர்ச்சனை பண்ணுவீங்க, ஆராதனை பண்ணுவீங்க, எதையாவது ஒரு பண்ணிட்டு இருக்குன்னு இருக்கும். உலகத்துல எல்லாம் நடந்துட்டு இருக்குல்ல. இதெல்லாம் வந்து என்ன பண்ணுன்னா, இந்த பரிகார பூஜைகள் எல்லாமே எந்த இருக்குன்னா துர்பல பிராரப்தத்துல மட்டும்தான் ஒர்க் ஆகுது. ஆனா நல்லா வந்து பாத்தீங்கன்னா புத்திசாலிகளா இருந்தாங்கன்னா, நல்ல ஞானி புருஷர்களா இருந்தாங்கன்னா, பிரபல பிராரப்தத்துக்கு எது ஈக்குவலா இருக்குன்னு தெரியும், அதை கண்டுபிடிக்கணும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா விருஷ்டி, இந்த காரியாகம்ன்றது மழை பெய்யலன்றது வந்து பாத்தீங்கன்னா சமஷ்டி கர்மா, ரொம்ப பலமானது. மழை பெய்யல, ஆனா அதை காட்டிலும் எது பலமா இருக்கு? காரியாகம். காரியாகம் பண்ணோன்னா அந்த பிரபல பிராரப்தத்தையே பிரேக் பண்ணி காரியாகம் பண்ணுது. அதனாலதான் நான் மற்ற எக்ஸாம்பிள் சொன்னேன். அன்னதானம் பண்ணா நடக்காது, ஒரு பூஜை பண்ணீங்கன்னா நடக்காது, காரியாகம் பண்ணாதான் அது. இப்ப நமக்கு என்ன தெரியணும்னு கேட்டீங்கன்னா, பிரபல பிராரப்தத்தை நாசம் பண்ற அளவுக்கு அதுக்கு விரோதியா என்ன கர்மான்னு கண்டுபிடிக்கும். இப்ப அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க சொல்லுது, சாஸ்திரம் சொல்லுது, உங்களுக்கு ஏதாவது விக்னம் நடக்குது அப்படின்னா லேயரா போயிட்டே வாங்க. உங்களுக்கு ஏதாவது இப்போ உங்களுக்கு சுவாத்தியாயத்துல விக்னம் சம்பவித்து, என்னன்னா ரெகுலர் கிளாஸ் அட்டெண்ட் பண்ண முடியல, சுவாத்தியாயம் பண்ண முடியல, மனனம் பண்ண முடியல, கண்ண தியானம் பண்ண முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா, அப்ப வந்து பாத்தீங்கன்னா குறை வந்து பாத்தீங்கன்னா பிராரப்தம். அப்ப என்ன பண்ணுங்க, நித்தியம் வந்து பாத்தீங்கன்னா 10 பிராணாயாமம் காலையில சாயந்தரம் பண்றதை வச்சிருங்க. டெய்லி இத்தனை ஜபம் பண்றதுன்னு வச்சிருங்க. இந்த ரெண்டுத்தையும் வச்சுக்கிட்டு நீங்க போனீங்கன்னா கொஞ்ச நாள்ல என்ன ஆயிடுன்னு கேட்டீங்கன்னா, இந்த யோகா அபியாசத்தோட பலம் உங்களுடைய பிராரப்த கர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா நியூட்ரலைஸ் பண்ணி பேரிகேட்டரை வந்து ரிமூவ் பண்ணிடும். உங்க சுவாத்தியாயம் வந்து ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட். இதுக்கப்புறம் ததாச்ச யோகானாம் உத்தாலக வீதஹவ்யாதீனாம் ஸ்வேச்சையா தேகத்யாக உபபத்யதே. இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு வந்துருங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம தேகம் விட்டு போறது கூட வந்து பாத்தீங்கன்னா பிராரப்தம் தானே சொல்லியிருக்கோம். இப்போ என்ன சொல்லியிருக்கோம் பிராரப்தத்துல? பிராரப்தம்ன்றது என்னது? ஜாதி, ஆயுள், போகம், பிறப்பு, இறப்பு, நடுவுல நடக்கிற சுக துக்கங்கள், இதான் பிராரப்தம். அப்ப இறப்பும் கூட வந்து பாத்தீங்கன்னா பிரபல பிராரப்தத்துல தான் வருது. நாங்க கை பார்க்கும் போதே நாங்க என்ன சொல்லுவோம்னு கேட்டீங்கன்னா, மனைவி, குழந்தைங்க, உங்க ஆயுள், உங்களுடைய வீடு, முக்கியமான விஷயங்கள் எல்லாமே இந்த கைரேகையில வந்து பாத்தீங்கன்னா வந்துருவாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா மாறவே மாறாது. ஒருத்தர் பிறந்ததுல இருந்து இறக்குற வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கைரேகையில ஒரு மினிமம் ஒரு 5 இப்ப நீங்க கை காட்டினீங்கன்னா, நான் என்ன பண்ணுவோம் இப்பெல்லாம் பாக்குறது இல்லை, கையெல்லாம் யாரும் காட்டிடாதீங்க. முன்னாடி நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டேன், யாராவது கையை இப்படி பார்த்தாவே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த மெயின் ரேகையில இப்படி கையை உயர்த்தி ஏதாவது பேசுனாங்கன்னாவே நான் என்ன பண்ணுவேன், டக்குன்னு பாத்துருவேன். என்னென்ன ஒரு சும்மா இப்படி கையை நீட்டினாங்கன்னே பாத்துருவேன். இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன், முன்னாடிலாம் கையை வந்து பாத்தீங்கன்னா பிடிச்சி தடவிட்டு இருப்பேன். யாராவது சாதுக்கள் வந்தாங்க அப்படின்னா மெதுவா கையை பிடிச்சி உள்ளங்கையை தடவிட்டே இருப்பேன். ஏன் அப்படின்னா உள்ளங்கையை தடவும் போது என்னென்ன ரேகை எங்கெங்க என்னென்னலாம் இருக்கு, கையோட ரேகை அமைப்புலாம் எப்படி இருக்குன்னு எல்லாத்தையும் பார்த்துருவோம், நான் ரீட் பண்றேன். முக்கியமான ஒரு 5 ரேகை வந்து வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணலாம், லைஃபை சொல்லலாம். உங்க மனைவி, உங்க கல்வி, முக்கியமானது மாறாத விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்ல முடியும். ஜாதி மாறாது, எந்த அப்பா அம்மாவுக்கு பிறக்கணும், எப்ப மரணம் சம்பவிக்க மாறாது. இதுக்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா நடக்கக்கூடியதெல்லாம் மாறவே மாறாது இருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆச்சு தெரியுங்களா, அபியாசானா யோகினாம், யோகிகளா இருக்கக்கூடிய உத்தாலகர், அதுக்கப்புறம் வீத்தஹவ்யர், அப்புறம் உத்தாலகர் முதலியவர்களுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த பிரபல பிராரப்தமா இருக்கக்கூடிய மரணத்தையே என்ன பண்ண, இச்சா மிருத்யு வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்திருக்கு. இச்சா ஸ்வேச்சையா தேகத்யாக உபபத்தியதே. எதனால முடிஞ்சது உத்தாலகருக்கும் இந்த வீத்தஹவ்யருக்கும் அப்படின்னா யோகாபியாசத்தினால
இச்சா மிருத்தியவே சம்பாதிக்க முடியுது. மிருத்யு பிராரப்தம் தானே, பிரபல பிராரப்தம் தானே, அதையே மாத்தி அமைக்கிற சாமர்த்தியம் யோக அபியாசத்துக்கு இருக்கு. இப்ப நம்ம வள்ளலார் எடுத்துங்க, வள்ளலார்லாம் இச்சா மிருத்தி தான், அவர் இஷ்டப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா தேகத்தை தியாகம் பண்ணார். நிறைய மகான்கள் இருந்திருக்காங்க இந்த இடத்துல. தன்னோட இச்சப்படி பீஷ்மர் வந்து பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருந்தார். அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த உத்தராயண காலத்துக்காக வெயிட் பண்றாருன்னு அர்த்தம். தன்னோட இச்சப்படி வந்து பாத்தீங்கன்னா விடுறதுக்கான சாமர்த்தியம். அப்ப பிரபல பிராரப்தத்தையே மாத்தி அமைக்கிற சாமர்த்தியம் யோக அபியாசத்திற்கு உண்டு அப்படின்னு வந்து சொல்லிடுது. உடனே பூர்வபக்ஷி நீங்களும் நானும் நம்மலாம் எப்பவுமே புலம்பலானந்தா தானே, நம்மலாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒருத்தன் கேட்கிறான், சாமி எத்யபி அல்பாயுஷாம் அஸ்மாக்கம் தாதுருஷோ யோகோ ந சம்பவத்தி. சாமி நீங்கெல்லாம் பெரிய ஆட்களை பத்தியா பேசுறீங்க, பீஷ்மர்ன்றீங்க, உத்தாலகர்ன்றீங்க, வீத்தகபியர்ன்றீங்க, பதஞ்சலின்றீங்க, சதாசிவ பிரம்மேந்திரர்ன்றீங்க, ரமணர்ன்றீங்க, அவங்கெல்லாம் எங்க, நம்மெல்லாம் எங்க சாமி? நம்மெல்லாம் சும்மா அல்பாயுசு கோசு மாதிரி நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு கவுண்டிங்கே இல்லை சாமி. நமக்கெல்லாம் எங்க சாமி இதெல்லாம்? அதான் இங்க சொல்றாரு, யத்யபி அல்ப ஆயுஷாம் அஸ்மாக்கம். அல்ப ஆயுஷ், அல்ப ஜீவன் அர்த்தம். அல்ப ஆயுஷ்னா ரொம்பலாம் எடுக்காதீங்க, கலோக்கியலான வார்த்தையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் அல்ப ஜீவன் சாமி, அவங்க எல்லாம் பெரியவங்க, அவங்க எல்லாம் விட்டுருங்க. நம்மள மாதிரி அல்ப ஜீவர்களுக்கெல்லாம் அஸ்மாக்கம், அல்ப ஜீவர்களா இருக்கக்கூடிய நமக்கெல்லாம், கொசு எறும்பு மாதிரி இருக்க நமக்கெல்லாம் தாதுர்ஷோ யோகோ ந சம்பவத்தி. அவங்களோட யோகம்லாம் நமக்கு சம்பவிக்குமா சாமி? அவங்கெல்லாம் எவ்வளவு பெரிய ஆட்கள், நம்ம எல்லாம் எங்க? அப்படி நமக்கு ஒரு புலம்பல் இருக்குமா? நீங்க எப்ப பார்த்தாலும் ரமணர்ன்றீங்க, அருணகிரிநாதர் 12 வருஷமா உட்கார்ந்தாருன்றீங்க. நமக்கு பாராயணத்துக்கே உட்கார முடியல. பாராயணமே, திருப்புகள் பாராயணத்துக்கே 1 மணி நேரம் உட்கார சொன்னா நமக்கு வந்து நெளிய வேண்டியதா இருக்கு. 12 வருஷமா வந்து ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஓங்காரத்தையே வச்சுக்கிட்டு உட்கார்ந்தாரு அப்படின்னா அவர்லாம் மகாபுருஷர், நம்மெல்லாம் அல்ப ஜீவிகள், நமக்கெல்லாம் அது மாதிரி யோகம்லாம் சம்பவிக்குமா சுவாமி அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ந சம்பவத்தி. ததாபி, அது மட்டும் இல்ல, காமாதிரூப சித்த விருத்தி நிரோத மாத்திரே யோகோ ந கோணாம பிரயாசக. நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அல்பஜீவிகளா இருக்கிற நமக்கெல்லாம் சாதாரண யோகமே சம்பவிக்கல. நீங்க வந்து பாத்தீங்கன்னா யோகத்தின் சித்தத்தில் இருக்கிற காம குரோத லோப மோக மதம் மாத்சரியம் இது மாதிரி எல்லா விருத்திகளையும் நீங்க என்ன பண்றீங்க, நிரோதம் பண்ணணும்னு வேற சொல்றீங்க. முன்னாடி அதான ஜீவன் முக்தி எப்படி சம்பவிக்கும்? ஜீவன் முக்தி சம்பவிக்கும்னா கர்த்திருவம், போக்திருத்துவம், பஞ்ச கிளேசங்கள்ன்ற அவித்யா, அஸ்மிதா, ராகம், துவேஷம், அபினிவேஷம், அப்புறம் வந்து கர்த்திருவம், போக்திருத்துவம், இதெல்லாத்தையும் தியாகம் பண்ணணும். இதெல்லாம் விற்பி ரூபம். யோக சித்த விருத்தி நிரோதம். யோகம்னாவே சித்த விருத்தி எல்லாத்தையும் நிரோதம் பண்றது. நமக்கு வந்து 1/2 மணி நேரமே உட்கார முடியல ஒரு கிளாஸ்ல, 1/2 மணி நேரம் உட்கார்ந்து ஜபம் பண்ண முடியல, முடிச்சுக்கிறோம், கண்ணை மூடி உட்கார முடியல. நம்ம எங்க யோக சித்த விருத்தி நிரோதத்துக்கெல்லாம் போறது? அது மாதிரி சித்த விருத்திக்கெல்லாம் வந்து யார் பிரயாசம் பண்ண போறா சாமி? நம்மளாம் யாராவது பிரயாசம் பண்ண போறோமா என்ன? நமக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் யாரும் யோகிகள் வந்து பாத்தீங்கன்னா ரிஷிகேஷ்ல, ஹரித்வார்ல, இமயமலைக்கு மேல இருக்கவங்க யாராவது பண்ணுவாங்களா இருக்கும். நமக்கெல்லாம் விட்டுருங்க சாமி அப்படின்னா அப்படிலாம் இதெல்லாம் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா மனசுக்குள்ளார கொண்டு வாங்க, எல்லாரும் சாமானியம், இங்க யாரும் ஸ்பெஷல் இல்லை. ஆச்சாரியார் வந்து பாத்தீங்கன்னா நல்ல லாஜிக் ஒன்று சொல்றாரு, யதி சாஸ்திரிய பிரயத்தனசிய பிராபல்யம் ந அங்கீகிரியதே. ஒருவேளை நீ வந்து பாத்தீங்க அப்படின்னா சாஸ்திரம் சொல்றது, இப்ப வந்து புருஷார்த்தம் யாரு சொல்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா முக்திகோ உபநிஷத்துல வாணிபம் பண்றது எப்படி முயற்சி பண்றோமோ, விவசாயம் பண்றது எப்படி முயற்சி பண்றோமோ, புத்தர்காவைஷ்டியாகம் எப்படி முயற்சி பண்றோமோ, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சோமயாகத்தை எப்படி முயற்சி பண்றோமோ, அதே மாதிரி ஜீவன் முக்தியும் ஸ்ரவணத்தினால முயற்சி பண்ணி, மனனத்துல முயற்சி பண்ணி, நிதித்தியாசனத்துக்கு முயற்சி பண்ணி, நம்ம என்ன பண்றோம், சித்தவிருத்தி நிரோதத்தினால சமாதி அபியாசம் பண்ணி ஜீவன் முக்தி அடையப்படும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா எப்படி இந்த லௌகிகமா இருக்கிற கர்மங்கள் எல்லாம் முயற்சி பண்ணி தர்மார்த்த காமத்தை அடைஞ்சோமோ, அதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த முக்தியும் கூட ஜீவர்களுடைய புருஷார்த்தம் அப்படின்னு யார் சொல்றா அப்படின்னா ராமர் அனுமனுக்கு முக்திகோபனிஷத்துல சொல்றார். அதே மாதிரி வசிஷ்டர் வந்து பாத்தீங்கன்னா ராமருக்கு சொல்றார். பரம்பரையா வேதம் சொல்லிக்கிட்டே இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா புருஷார்த்தம் தான் மோட்சம். இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரிய பிரயத்தனசிய
பிராபல்யம் ந அங்கீகரியதே. அப்ப சாஸ்திரம் சொன்ன பிரபலமான கர்ம அனுஷ்டானங்கள் யோக அபியாசத்தை நீங்க அங்கீகாரம் பண்ணலைன்னா, அப்ப சாஸ்திரம் என்ன சொல்லுது? யோக அபியாசத்தினால சித்த விருத்தியை என்ன பண்ணலாம்? நிரோதம் பண்ணலாம். டக்குன்னு ஒரே நாள்ல நடந்துருமா? நடக்காது. நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் கீதால. என்ன பார்த்திருக்கோம்? அபியாச வைராகியாபியாம் தன்னிரோத. அபியாச வைராகியம் இருக்கணும். ரெண்டும் பண்ணா மெதுவா 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 வசப்படும். அப்ப நீங்க அதை அங்கீகாரம் பண்ணலைன்னா இது யாருக்கும் நடக்குமா? நமக்கெல்லாம் நடக்காது. சித்த விருத்தி நிரோதமாவது மண்ணம் கெட்டியாவது அதெல்லாம் நடக்காது. அப்படின்னு நீங்க அங்கீகாரம் பண்ணல அப்படின்னா ததா அப்ப என்ன ஆகும் தெரியுங்களா? ஆச்சரிய சொல்ற சிகித்சாம் ஆரம்பிய. சிகிச்சை பண்ணிக்கிறீங்கல்ல டெய்லி வந்து பாத்தீங்கன்னா எதை நம்பி நீங்க டேப்லெட்ஸ் எல்லாம் போடுறீங்க? டாக்டர் கொடுக்குற மெடிசின்ஸ் எல்லாம் வந்து ஒர்க் ஆகும்னு தெரிஞ்சுதானே நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்பிக்கையில தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு அவநம்பிக்கை வந்துருச்சு அப்படின்னா எனக்கு ரோகம் வரும். ரோகம்லாம் நிவர்த்திலாம் ஆகாதுங்க. கர்மத்துல இருக்கிறது அது. ரோகம் வந்து பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். அப்படியா சொல்லிட்டு உட்காடுறோம். பசி பசி அப்படிதான் வரும். சாப்பிட்டாலும் பசி போகாதுன்னு அப்படியே இருக்க வேண்டியதுன்னு சமைக்காம இருந்துடுறீங்களா? அப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க பண்ற எல்லா காரியத்திலையும் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உன்னை கியூர் பண்றதுக்கு வேற ஒரு கர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா நம்பி தானே பண்றீங்க. உலகத்துல நிறைய வந்து பாத்தீங்க அப்படின்னா சேவிங்ஸ் போடுறோம். இந்த ஷேர் வாங்கினா இது லாபம் ஆகும்னு நம்பிதான் நிறைய ஷேரை வாங்கி வைக்கிறான். மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டோம் அப்படின்னா பணம் நல்லா இருக்கும்னு நினைச்சு தான் வாங்குறான். ஜுவல்ஸை வாங்கி வச்சோன்னா அது பின்னாடி நல்லா ஹெல்ப் ஆகும் தான் பண்றோம். நம்ம மருந்து சாப்பிட்றோம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மருந்து சாப்பிட்டா குணமாகும் நம்பிக்கையில தான் பண்றோம். இதெல்லாம் பண்றோம்ல. அப்ப அதனால சிகித்சாம் ஆரம்பிய நம்ம நோய்க்கு பண்ணக்கூடிய சிகிச்சையில இருந்து ஆரம்பிச்சு மோக்ஷ சாஸ்திர பரியந்தானாம், மோக்ஷ சாஸ்திரம் வரைக்கும் என்னெல்லாம் இருக்கோ சர்வேஷாம் ஆனர்த்தக்கியம் பிரசஜ்யேத. உங்களுக்கு நம்பிக்கைன்னு ஒண்ணு வரல அப்படின்னா, சாஸ்திரம் சொன்ன இந்த யோகா அபியாசத்து மேலேயோ சிரவண மனன நிர்த்தியாசனத்திலேயோ உங்களுக்கு ஸ்ரத்தை வரல அப்படின்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா எதுலயும் ஸ்ரத்த வராது உங்களுக்கு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா சிகிச்சா பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ மோட்ச சாஸ்திரம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இவெல்லாம் யூஸ்லெஸ்ங்க, ஏதோ பண்றோம் ஒன்றும் யூஸ்லெஸ்ங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். ஆனா நம்ம என்ன பண்றோம்? அப்படியா பண்றோம்? நம்ம பண்ற எல்லா காரியத்திலையும் ஒரு சிரத்தை இருக்கா? இதை பண்ணுனா இது கிடைக்கும், இது பண்ணா இது கிடைக்கும்னு சிரத்தையோட பண்றோமா? அப்ப என்னன்னா சாஸ்திரம் சொல்றதும் சத்தியம் சத்தியம் சத்தியம்னு நம்புங்க. ஸ்ரத்தையோட பண்ணுங்க. நகி கதாச்சித்து கர்மபல விஸ்வம்வாத மாத்திரேன. இந்த பேராகிராஃப் முடிச்சிடலாம். இல்லை வேலை இதோட நீக்கிட்டு நம்ம திரும்ப கண்டினியூ பண்ணுவோம். நாளைக்கே கண்டினியூ பண்ணுவோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதேர் சுபாவாத் கரோமி யத் யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத் இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. ஓம் நாராயண 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 நாராயண. ஹரி ஓம். ஆச்சரியர் சொல்ல போறாரு இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆரம்ப காலகட்டத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த உங்களோட பிராரப்த கர்மா பலமா இருக்கும். இப்போ நீங்க தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா யோகா அபியாசத்தோட ஒரு சகாயத்தை வச்சுக்கிட்டு நல்ல சுவாத்தியாயத்திலேயே பிடிச்சுக்கிட்டு என்ன ஆனாலும் பரவாயில்ல சுவாத்தியாயத்தை விட மாட்டேன்னு நின்னீங்கன்னு வச்சுங்களேன், என்ன ஆகும்? நிறைய அப் அண்ட் டவுன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு டைமுக்கு மேலே வந்து ஆச்சரியம் சொல்ல போகிறார், ஒரு டைமுக்கு மேலே என்னென்னா ஒரு பிளைன் பிளேஸ்க்கு வந்துடும். இந்த அப் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் என்ன ஆகிடும்னு கேட்டிங்கன்னா நின்றுடும். அப் அண்ட் டவுன்ஸ் நின்றுட்டு ஒரு பிளைன் ட்ராவல் ஸ்டார்ட் ஆகும். எந்த பிரயத்தனமும் இல்லாமல் ட்ராவல் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக போக ஆரம்பிச்சு. ஆனால் அதை அடையிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன இருக்கும்? நிறைய ஸ்ட்ரகிள் வரும். இந்த ஸ்ட்ரகிள் எதுக்கு அப்படின்னா, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், மாயா அம்மா என்ன பண்ணுவாங்க, தேவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா விக்ன கர்த்தாரகன்னு பிருகதாரண்யம் சொல்லுது. தேவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவனை எப்படியாவது மோட்ச மார்க்கத்துல இருந்து அப்பார்ட் பண்ணணுன்றதுக்காக நிறைய விக்னங்களை வந்து பார்த்தீங்கன்னா போடுவாங்க. ஆத்தியாத்மிகம், ஆதி பௌதிகம், ஆதி தெய்வீகம். இந்த 3 விஷயத்துலையும் உங்களுக்கு என்ன ஆகும்? ஏதாவது ட்ரபிள் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்க அந்த ட்ரபிள் எல்லாம் சகிச்சுக்கிட்டு நீங்க தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோட்ச மார்க்கத்துல போகணும்னு பிடிச்சுக்கிட்டு நின்னீங்க அப்படின்னா மெதுவா பார்ப்பாங்க, ஐயோ இவன் வந்து நமக்கு எதுவும் உதாசீனப்படுத்திடுறானே, இவனால ஒன்றும் பண்ண முடியலையே, சரி
தொலைட்டு அவன் போட்டோம், அவன் பாட்டுக்கு விட்டுட்டோம் அப்படின்ட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்களை விட்டு விலகிடுவாங்க. அப்ப என்ன ஆயிடும்னா ஒரு பிளைன்ல டிராவல் பண்ணுவீங்க, எந்த ட்ரபிளும் இல்லாம போயிட்டே இருக்கும். அப்ப ஆரம்ப காலகட்டத்துல என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, உன்னை பிடிச்சா இந்த மோட்ச மார்க்கத்துல பிடிவாதம் இருக்கணும். நல்ல பிடிவாதத்தோட புருஷார்த்தத்தை ஃபுல்லா போடணும். எவ்வித காரணத்தை கொண்டு இதுல இருந்து விலக மாட்டேன் அப்படின்னு நிக்கணும். டைவர்ஷன் ஆகிட்டே இருந்தீங்கன்னா தேவர்கள் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆத்தியாத்மிகத்துல ப்ராப்ளம் பண்ணுவாங்க, ஆதி பௌத்திகத்துல ப்ராப்ளம் பண்ணுவாங்க, ஆதி தெய்வீகத்துல ப்ராப்ளம் பண்ணுவாங்க. விட்டு 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 கிடைக்கும். அப்ப மோட்ச மார்க்கத்தை நம்ம ஸ்டிக் ஆக முடியாது. இதுதான் முக்கியமான. இப்ப முதல்ல யோக அபியாசத்தோட, அதனாலதான் உங்களுக்கு நான் டெய்லி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஓங்காரத்தை சொல்லுங்க. ஏன் ஓங்காரம் சொல்றேன்னு தெரியுங்களா உங்களுக்கு? ஓங்காரம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓங்காரமும் பிராணாயாமமும் இந்த ரெண்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா தேவர்கள் பண்ற விக்னத்தையும் நாசம் பண்ணக்கூடிய அளவுக்கு ரொம்ப சுப்பீரியர் பவர். ஏதத் ஆலம்பனம் சிரேஷ்டம். இந்த ஆலம்பனம் மாதிரி உலகத்துல உயர்ந்தது இல்லை. அப்ப பிரணவத்தை நித்தியம் ஜபிக்கிறவனுக்கு அவனோட மோட்ச மார்க்கத்துல தடையே வராது. தடைகள் எல்லாமே நீங்கி போயிடும். உங்களை விட்ட தடைகள் எல்லாம் நீங்கி போயிடும். அதனால பிராணாயாமத்தை வந்து பாத்தீங்கன்னா பண்ணிங்க. முடியாதவங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, யாரெல்லாம் வயசானவங்களா இருக்கீங்களோ ஒன்னும் போன வேணாம், வைட்டா உட்காருங்க. சுவாசத்தை மட்டும் வந்து பாத்தீங்கன்னா பாருங்க. வெறும் சுவாசத்தையே பார்த்துக்கிட்டு இருங்க. சுவாசம் தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன கீதால வந்து சொல்லும் போது சொல்ற, ஜீவனம் நான் தான் வந்து பாத்தீங்கன்னா சர்வபூதானாம் ஜீவனம் சர்வபூதானாம், எல்லா ஜீவராசிகளுடைய ஜீவனமா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்ற. எது ஜீவனம்? மூச்சுதான். அப்படி ஜீவனம் போயிடுச்சுன்னு நம்ம சொல்றோமே, ஜீவனம் போயிடுச்சுன்னு என்ன அர்த்தம்? மூச்சு போயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த மூச்சு வந்து யாரு அப்படின்னா சூத்திராத்மான்னு பேரு, ஏகோ தேவதான்னு பேரு. ஒரே தேவதா ஏகோ தேவதா, பிராணோ தேவதா. ஒரே தேவதா பிராணன் தான். பிராணன் தான் ஜீவனம்னு பேர். அந்த ஜீவனமா இருக்கிறது யாரு அப்படின்னா கிருஷ்ணன் தான், பரமாத்மா தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜீவனமா இருக்கார். அப்ப அதனால நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படி நீங்க வெளியில விக்கிரகங்களை ஆராதனை பண்றீங்களோ அதே மாதிரி பிராணாயாமம் பண்ண முடிஞ்சவங்க பிராணாயாமம் பண்ணுங்க. பிராணாயாமம் பண்ண முடியாதவங்க ஒயிட்டா உட்காந்துட்டு மூச்சு அடக்கணும், இது பண்ணணும், எதுவுமே வேணாம். ரிலாக்ஸா வந்து பாத்தீங்கன்னா மூச்சு எப்படி போயிட்டு இருக்கோ அப்படியே வந்து பாத்தீங்கன்னா மூச்சை மட்டும் கவனிச்சுக்கிட்டே இருங்க. இந்த மூச்சு தான் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் அப்படின்னு பாவிச்சுட்டு வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஒரு விக்கிரகத்தை பார்க்கணுமோ அதே மாதிரி வந்து சுவாசத்தை பார்த்துக்கிட்டே இருங்க. எந்த அளவுக்கு சுவாசத்தை நீங்க பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ அதே மாதிரி ஜபம் பண்ணும்போது என்ன பண்ணுங்க, இந்த இந்த ஜபத்தையும் இந்த பிராணனையும் ஒண்ணு சேர்ந்து, ஏன் மூச்சு இழுக்கும் போது அந்த ஜபத்தை அப்படியே அந்த மூச்சோட சேர்ந்து ஜபம் பண்ணுங்க. மூச்சோட சேர்ந்து எக்ஸேல் பண்ணும்போது இன்ஹேல் பண்ணும்போது அந்த ஜபத்தோட மிக்ஸ் பண்ணி பண்ணுங்க. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும், ஓங்காரமும் இந்த பிராணனும் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய கருமத்தை எல்லாத்தையும் நாசம். பிராணனை ஆசிரியம் பண்றவனுக்கு, பிரணவத்தை ஆசிரியம் பண்றவனுக்கு கர்மம் பலித்தமாகாது. எந்த பிரபல பிராரப்தமா இருந்தாலும் ஒன்றும் பண்ணாது. ஏன்னா பிராணன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பலமானது. பிருகதாரண்ய உபனிஷத்துல சொல்லுது வந்து பாத்தீங்க அப்படின்னா, தேவதைகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா வீக்னஸ், எல்லா தேவதைகளும் வீக்னஸ் இல்லாத பலமா இருக்கிறது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பிராணன். இவங்க என்ன பண்றாங்க, அசுரர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிராணன் மேல வந்து பாத்தீங்கன்னா அப்போஸ் பண்ணி நிறைய அட்டாக் பண்றாங்க. பாறையில மண்ணாங்கட்டி வந்து பாத்தீங்கன்னா விழுந்துச்சுன்னா எது உடையும்? மண்ணாங்கட்டி தான் உடஞ்சி தூள் தூளா மண்ணா போயிடும். அது மாதிரி தேவர்களோ அசுரர்களோ என்னெல்லாம் பிரதிபந்தம் வருதோ அதெல்லாம் மண்ணாங்கட்டி மாதிரி செதறி போயிடும் பிராண அபியாசம் பண்றவங்க. பிராண அபியாசம் மட்டும் ஒருத்தன் பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னா ஈஸ்வர அபியாசத்தை டைரக்டா பண்றான்னு அர்த்தம். அவன் மட்டும் அதை பண்ணிட்டு இருந்தா போதும், மற்றதெல்லாம் தெரிச்சு ஓடிடுவாங்க. உங்களை ஒன்றும் அட்டாக் பண்ணவே பண்ணாதுங்க. உங்க மார்க்கத்துல தடையே வராது. அப்ப ஓங்காரம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிராணம், இந்த ரெண்டுத்தை மட்டும் அபியாசம் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் விக்னங்கள் எல்லாம் போயிடும். உங்க பிரபல பிராரப்தம் நாசமாயிடும். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுவாத்தியாயம் நல்லா போயிட்டே இருக்கும். நாராயண நாராயண நாராயண.